கோயம்புத்தூரில் சர்க்கிட் ஹவுஸுக்கு வந்து தங்கியிருப்பார் முதலமைச்சராக. போனால் அவர் சட்டை இல்லாமல், தொப்பி இல்லாமல், கண்ணாடி இல்லாமல், நம்ம ஊரில் இந்த அப்பிச்சிகள்லாம் உட்காந்து தாத்தாக்கள்லாம் உட்காந்துருப்பார். ஏங்க காங்க எம்எல்ஏ தலைவர் என்ன ரெடி ஆகிட்டாரா? அவருக்கு தெரியல, இங்கே அவர் தான் உட்காந்துருக்காரு. ஏங்க இதான் உட்காந்துருக்காருன்னு சொல்ல முடியும். அப்படியே பேசாம வந்துட்டு இப்படி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தலைமைகளோடு சங்கடங்கள் இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் என்றென்றைக்கும் அதிமுக. ஓபிஎஸ் திமுக போய் சேர்ந்துட்டாரு. அது மாதிரி உங்களுக்கு எதாவது அழைப்பெல்லாம் வந்திருக்கா? ஓபிஎஸ்க்கு சொல்லப்பட்டது எனக்கு தெரியும், பல வாய்ப்புகள் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு சொல்லப்பட்டது அந்த ஸ்டாலின் அவர்களே பார்த்தீங்கன்னா அண்ணா காலத்தில் இருந்ததை போல ஒரு சித்தாந்த அரசியலாக, இன்னொன்று வெல்ஃபேர், இந்துத்துவாவா திராவிடமா என்றால் திராவிடம் வெல்லும், திமுகவா அண்ணா திமுகவா என்றால் அண்ணா திமுக வெல்லும். இந்த சூட்சமத்தை புரிந்து கொண்டதனால தான் சித்தாந்த அரசியலை திரு ஸ்டாலின் கட்டமைக்கிறார். பழனிசாமி நம்ம சொல்றது கேட்கலன்னா அவங்கள வச்சு இன்னொரு பிரிவை உண்டாக்கலாம். செங்கோட்டையன் அப்படித்தான் களத்தில் இறக்கி விட்டாங்க, ஓபிஎஸ் அப்படித்தான் களத்தில் இறக்கி விட்டாங்க. அதாவது சொந்த புத்தியில் இருந்திருந்தா இந்த நிலை செங்கோட்டையனுக்கு வந்திருக்காது. நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், அதிமுகவையும் விட்டு கொடுக்கல. இன்னும் எம்எல்ஏ சீட்டுக்கு தூது விட்டுருக்கீங்களா? என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, எங்க நிக்கிறீங்கன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு 3 மாவட்டத்தில் எந்த தொகுதியில் வேணாலும் நிற்கிறேன்னு சொன்னேன். இவருக்கு பழி வாங்கணுங்கிற எண்ணம் இருக்குமா இருக்காதா? ரிவெஞ்ச் எடுப்பாரா மாட்டாரான்னு தோணும். ஏன்னா கைது பண்ணாங்க, உங்களை சிதைக்க பார்த்தாங்க, நீங்க அதை தாண்டி வெளில வந்து அவருக்கு ஆதரவாகவே பேசிட்டு இருக்கிற நோக்கமே இவர் ஏதாவது இதுக்கு ஒரு பதில் சொல்லி இந்த முறை ஏதாவது இவர் அதிமுகவுக்கு இது இந்த தேர்தலுக்கு சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறத. இப்போ கலைஞர் காலத்தில் பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்க அராஜகம், இந்த போலீஸ் ஸ்டேஷனை வந்து அந்த வட்ட செயலாளர் கண்ட்ரோலில் இருக்குது, அதெல்லாம் இல்லை இப்போ. ஆனால் இந்த முறை இந்த அரசாங்கத்துக்கு எதிராக கிடைக்கிற வாக்குகள் என்பது வணக்கம். சூடா ஸ்ட்ராங்காக இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. 24 வயசுலேயே எம்எல்ஏ, இளம் வயசில் எப்படி அங்கே எம்எல்ஏ ஆகி ஆக்டிவாக இருந்தாரோ அதே ஆக்டிவோடு இன்னமும் இருக்கிறார். அரசியல் களத்தில் விவாதங்களில் பங்கேற்கும் போது அந்த சூடு இன்னும் குறையல. அந்த விவாதங்களில் அவர் தான் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. சிறப்பு விருந்தினர் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ, நாடாளுமன்ற உறுப்பினர் KC பழனிசாமி அவர்கள். வணக்கம் சார். அதிமுக கரைவெட்டி கட்டியிருக்கீங்க. ஆனால் அதிமுகவில் நீங்கள் இல்லாத மாதிரி இப்போ கட்சிக்குள்ளே பேசிக்கிறாங்களா சார்? கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்க. இங்கே பேசிக்கலாம் சார். அதாவது நம்ம ஒரு கட்சியில் இருக்கிறோங்கிறது உணர்வுகள் அடிப்படையில் ஆனது. அந்த உணர்வை யாராலும் வந்து பிரிக்க முடியாது. அடுத்து நான்லாம் அதிமுகவுக்கு வந்ததுங்கிறது எம்ஜிஆர் மன்றத்தில் உறுப்பினராக இருந்து 10-12 வயசில், அப்புறம் ஸ்கூல் படிக்கிறப்பே வந்துட்டீங்க. ஆமாம், ஸ்கூல் படிக்கிற போது வந்து அதுக்கு பிறகு அதிமுக துவக்க காலத்திலிருந்து அதிலேயே வந்து பயணித்து நான் கல்லூரி மாணவனாக இருக்கிற பொழுது நான் என்ஜினியரிங் காலேஜில் கோயம்புத்தூரில் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் படித்தேன். அப்போ வந்து 3rd இயரோ 4th இயரோ படிக்கிற பொழுதே ஸ்டூடெண்ட்டாக இருக்கையிலேயே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கோவை மாநகர் மாவட்ட இளைஞரணியினுடைய துணை செயலாளராக நேரடியாக அவரால் நான் நியமிக்கப்பட்டேன். எந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் நேராக அவரால் வந்து நியமிக்கப்பட்டேன். ஸோ அன்றிலிருந்து இன்று வரை அது பதவியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, தலைமைகளோடு சங்கடங்கள் இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் என்றென்றைக்கும் அதிமுக. இல்லை சார், கரைவேட்டி கட்டக்கூடாதுன்னு சொன்னதுக்காக தான் ஓபிஎஸ் திமுக போய் சேர்ந்துட்டாரு. அது மாதிரி உங்களுக்கு எதாவது அழைப்பெல்லாம் வந்திருக்கா? இல்லை, அது அந்த உத்தரவு ஓபிஎஸ்க்கு மட்டும்தானே. ஆனால் அதே பார்த்தீங்கன்னா ஒரு வினோதமான அதிமுகவில் ஒரு இது என்னென்னா, அவர் கரைவேட்டி கட்டக்கூடாது, ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள அதிமுகவில் சேர்த்த மாட்டோம், ஆனால் அவர் வேற எங்கேயும் போகக்கூடாது. நான் என்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு இது போட்டேன், 16.5 லட்சம் தாண்டி இப்போ போயிட்டுருக்குது. இது யாருடைய தப்பு அப்படின்னா 16.5 லட்சம் பேர் அதில் கருத்து சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து அவரை சேர்த்தாம விட்டது சங்கடம் வருத்தமாக இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி சேர்க்காம விட்டுட்டாரு. ஆமாம். அடுத்து என்னதான் நடந்திருந்தாலும் ஓபிஎஸ் போயிருக்கக்கூடாது திமுகவுக்கு அப்படிங்கிறது.
அப்புறம் பாஜக இதில் வந்து ஓபிஎஸ்ஸை வச்சு விளையாண்டுட்டாங்க அப்படிங்க 3 விதமான. இப்போ இதில் சார் பாஜக சொன்னீங்க, இப்போ அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் என்னதான் இருந்தாலும் போயிருக்கக்கூடாது அப்படின்னா அவரும் முயற்சி பண்ணி பார்க்குறாரு. இன்னும் சொல்லப்போனால் எந்த பொறுப்பும் வேணாம், எந்த நிபந்தனையும் நான் கொடுக்கல, என்னை சேர்த்தா போதுங்கிற அளவுக்கும் அவர் வந்தார். அப்படி இருந்து அங்கே ஒரு உள்ளே என்ட்ரு ஆக முடியல. இன்னொன்று பாஜக சொன்னீங்க, இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி 3 அதாவது தினகரனாக இருக்கட்டும், சசிகலா, ஓபிஎஸ், இன்னும் சில இப்போ உங்களை போன்றவர்கள் எல்லாத்தையும் பாஜக வந்து ஒரு அணியில் கொண்டாந்துரும் அப்படின்லாம் சொல்லப்பட்டதில்லை. அது எங்கே சிதைஞ்சு போச்சு? அதாவது ஓபிஎஸ்க்கு இப்போ தினகரன் இருக்கார் இல்லையா, அவரை கூட்டணியில் சேர்த்துட்டாங்க. ஆமாம். இதே போல் ஓபிஎஸ்க்கு சொல்லப்பட்டது எனக்கு தெரியும். நீங்கள் ஒரு பியூஷ் கோயல் ஒரு முதல்ல ஒரு மீட்டிங் நடந்தது கூட்டணியில். அப்போ அதிகாரப்பூர்வம் இல்லாத வகையில் மீடியாக்களுக்கு ஒரு செய்தி கொடுக்கப்பட்டது, யாருக்கு எவ்வளோ சீட். அதில் ஓபிஎஸ் அணின்னு போட்டு சில சீட்டு. அந்த நிமிடம் வரை ஓபிஎஸும் தினகரனை போல இந்த கூட்டணியில் இருக்கிறார் என்று தான் இருந்தது. எங்கே அது மாறுச்சுன்னா, ஓபிஎஸ் இடத்துல சொல்லப்பட்டது நீங்கள் தனியாக ஒரு இயக்கம், ஒரு கட்சி துவக்குங்க, அது இப்போ தினகரனை போல் நீங்கள் கூட்டணியில் சேர்ந்துக்கலாம். அப்படி உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லைன்னா தினகரனோடவே சேர்த்து அந்த கட்சியில் அந்த சின்னத்தில் நின்றுக்கலாம் என்று பல வாய்ப்புகள் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் வந்து அதுக்கு சொல்லப்பட்டது அந்த வழக்குகளை நீங்கள் வாபஸ் வாங்கிடணும். ஏன்னா நீங்கள் ஒரே நேரத்தில் நண்பனாகவும் பயணிக்க முடியாது, எதிரியாகவும் ரெண்டும் இருக்க முடியாது. இல்லை, ஒன்றா நண்பனாக இருக்கணும், இல்லைன்னா எதிரியாக இருக்கணும். அதனால் அந்த வழக்குகளை எல்லாம் ஒரு முடிவுக்கு பண்ணிக்கலாம். இவர் வந்து ஒன்று எந்த மாதிரி தனி இது துவக்க மாட்டேன், திருப்பி கட்சியில் சேர்த்துக்கணும். அவர் வெளியில் என்ன தான் வந்து அதாவது எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம் அதெல்லாம் சொன்னால் கூட உள்ளுக்குள்ளே அவர் எதிர்பார்த்தது வந்து ஒருங்கிணைப்பாளர், அந்த இணை ஒருங்கிணைப்பாளர் 2 பேரும் கையெழுத்து போடுறதுங்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் கட்சியினுடைய தலைவராக. தேர்ட் ஆப்ஷன் வந்து ஒரு இணை பொதுச் செயலாளர் என்பதாக. அதில் அவர் வந்து ரொம்ப உறுதியாக இருந்தார். இந்த 3ம் இவங்களுக்கு என்னென்னா, ஒருவேளை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு பாஜகவோ அல்லது மற்றவர்களோ அல்லது இவர் ஏதேனும் உட்கட்சி குழப்பங்கள் இப்போ இவ்வளவு ஆண்டு போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்து மீண்டும் அதற்கு வழிவகுத்தரக்கூடாதுங்கிற காரணத்தினால அது மறுக்கப்பட்டது. அவர் மறுக்கப்பட்ட காரணத்தினால வந்து அவர் திமுகவுக்கு போகிறார். இப்போ நம்ம அதனுடைய விளைவுகளையும் பார்ப்போம். இப்போ திமுகவுக்கு போகிறாரு, அந்த வழக்குகள் முடிவுக்கு வந்துடுது இல்லை. நீங்கள் அங்கே போய் இவருக்கு அதிகபட்சம் கொடுத்தா என்ன கொடுப்பாங்க? துணை பொதுச் செயலர். அது இங்கேயே ஆயிருக்கலாமே. அதுக்கு அந்த வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வந்துட்டு, நான் இதில் கூட ஒரு கருத்து சில இடத்துல சொன்னேன். நீங்கள் முதல்ல கூட்டணியாக பயணிச்சுட்டு ஒருவேளை தேர்தல் காலத்தில் இவருடைய உழைப்பும் இவருடைய அந்த கூட்டணியில் இவர் இருக்கிறதும் அதிமுகவுக்கு பலம் கொடுத்தது, இது ஓபிஎஸ் வந்ததுனால நமக்கு பல தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு நல்லா இருந்ததுன்னா தேர்தலுக்கு பிறகு சரி விடுப்பா கட்சியிலே சேர்த்துக்கலாம், ஒரு இணக்கமான சூழ்நிலை தானே கூட ஏற்பட்டு. ஒரு ஒன்றும் யூஸ் இல்லை அப்படிங்கிறது தான் அதிமுக பாஜக கூட்டணியோட கணக்காக இருக்குன்னா, திமுகவுக்கு என்ன பயன் கிடைச்சிட போகுது இவர் அங்கே போகிறதுனால? ஒரு பர்செப்ஷன் பேட்டில் அந்த ஒரு தோற்றம் பாருங்க. ஓபிஎஸ்ஸே வந்து முதல்வரே வந்து சேர்ந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர் வந்து சேர்ந்துட்டார். அப்புறம் தென் மாவட்டங்களில் வந்து ஒரு சமுதாய பேக்கிங். ஆனால் அந்த பெர்செப்ஷன் வந்து இறுதியில் அரசியல் வெற்றியாக மாறுமா சார்? சார், நான் பார்த்தவரை கலைஞர் அவர்கள் காலத்திலேயே சாதிய கட்சிகளை நம்பி கூட்டணி அமைத்தவர்கள் இதுவரை வென்றதில்லை. அந்த சாதிய அரசியலுங்கிறது நடப்புகளிலிருந்து சில பேர் தனக்கு ஒரு ஆதாயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த சாதிய கணக்குகளை சொல்லிக்கிறாங்க. நான் இந்த சமுதாயம், எனக்கு இவ்வளோ இருக்குது, அதனால் எனக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், அந்த அளவுக்கு தான் ஆகுமே ஒழிய பெரிய அளவில் அந்த சாதிய தாக்கங்கள் இன்றைக்கு இருப்பதாக நான். இந்த முறை எப்படி இருக்கும் சார்? ஒரு டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் 3 பேரும் தென்மண்டலங்களை குறி வச்சு காய் நகர்த்துறப்ப யாருக்கு தான் அந்த சமூக மக்கள் வாக்களிப்பாங்க? கட்சி ரீதியாக தான் அவங்க வாக்களிப்பாங்க, சின்னத்துக்கு தான் வாக்களிப்பாங்க. கட்சி தான் சார், கட்சி ரீதியாகத்தான் வந்து இப்போ எதிர்த்தரப்பில் நிற்கிறவங்களும் அதே சமுதாயம் தானே. எதிர்த்தரப்பில்
ஆர்பி இப்போ ஓபிஎஸ் எதிர்த்து ஒரு வேலை நிறுத்துறதுன்னா யார் நிறுத்துவாங்க? அதே முக்குளத்தோரில் இருந்து தானே நிறுத்துவாங்க, வேற யாரை நிறுத்துவாங்க? இல்லை, இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த இடத்துக்கு வந்ததுலேருந்தே இது வந்து கவுண்டர் கட்சியாக மாறி போச்சு, இந்த பக்க சமுதாயத்தெல்லாம் மதிக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குல்ல சார். இது எல்லாமே அவங்கவங்க தங்கள் சுயநலத்துக்காக சொல்லக்கூடிய வாதங்கள். சரி, இது யார் சொல்கிறாங்கன்னு பாருங்க. சசிகலா, ஓபிஎஸ் இப்படி போன்றவர்கள் தானே அதை வந்து சொல்கிறாங்க. சரி, இதுக்கு முன்பு 30 ஆண்டு காலம் அதிமுகவை சசிகலா அடக்கி ஆண்டார். அவர் காலத்தில் அப்போ இது முக்குளத்தூர் கட்சியாக இருந்ததா? இல்லை, அவங்களால செயல்பட முடியல. அவங்க பிஹைண்ட் தி ஸ்க்ரீன்ஸ் இருந்தாங்க, பெருசாக கண்ட்ரோல் பண்ணதாக சொல்கிறாங்க. சமூகம் அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க தானே சார் கடந்த கால பெர்செப்ஷனாக இருக்குது. எல்லாமே இருந்தாங்கல்ல, எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அதிமுகவுக்கு ஆதரவாக தானே இருந்தாங்க. யாரும் இல்லாமல் போயிட்டாங்க, எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இருந்தாங்க. சரி, இப்படி வச்சுக்கோங்க, சசிகலா பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கல்ல, ஆமாம் சார். யார் எதிர்த்தது? நீங்கள் தான் கடுமையாக எதிர்த்தீங்க. நான் எதிர்த்து உங்களுக்கு யார் எதிர்க்க மாட்டாங்க? நான் ஜாதி ரீதியாக எதிர்க்கல. இல்லை, ஏன்னா நான் சசிகலாவால் 20 ஆண்டு காலம் பழிவாங்கப்பட்டேன். எனக்கு ஒரு தடவை ராஜ்யசபா கொடுத்தாங்க, கெடுத்தாங்க. சட்டமன்றத்தில் 2011 ஈரோட்டில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தாங்க, கெடுத்தாங்க. அது மாதிரி பல சந்தர்ப்பங்களில் உங்களை குறி வச்சு பழி வாங்கினாங்க. அவங்க உறவினர் ஒருத்தர் ராவணன் ஒருத்தர் இருந்தார். ஆமாம் சார். ஓகே. அவர் அக்ரியில் படித்தவர், அண்ணாமலை யூனிவர்சிட்டி அக்ரியில் படித்தவர். அது அந்த அக்ரிக்குள்ளே இருக்கிற பாலிட்டிக்ஸ், தொழில்முறை போட்டியோ சார்? இல்லை, அது பல விஷயங்களில் ஒரு முரண்பாடுகள். அப்புறம் அடுத்து எப்போவுமே நான் வந்து யார் காலையும் விழமாட்டேன், யார் காலையும் வாரமாட்டேன். பிடிக்குதோ பிடிக்கலையோ முகத்துக்கு நேராக பேசிடுவேன். அடுத்து அதிமுகவில் இன்றைக்கு வரைக்கும் நான் சசிகலாவை நேருக்கு நேர் சந்திச்சதே கிடையாது. ஓகே. இத்தனை ஆண்டுகள் பயணிச்சுமே இன்றைய தேதி வரைக்கும் சொல்கிறேன், சசிகலா அவர்களை அந்த எம்எல்ஏ இருந்தீங்க, அதுக்கப்புறம் நாடாளுமன்றம் போகிறப்பையும் எந்த காலகட்டத்திலையும் அது பெரிய மற்ற அமைச்சர்களை கூட நான் சென்று பார்த்தது கிடையாது. எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் ஜெயலலிதா அம்மா. அதை தாண்டி இன்னொருத்தரை ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் வீட்டுக்கு செல்வதோ சந்தித்ததோ, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான பிறகு, ஓபிஎஸ் அந்த தர்ம யுத்தத்தின் போது. அதை தவிர எந்த பெரிய அமைச்சர் வீட்லையாவது நான் இவரை பார்த்தேன்னு யாரையாவது சொல்லுங்க. அது ரொம்ப ரேராக. அது மாதிரியே நான் வந்து, ஏன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் யாருக்கு ஜெயலலிதாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இவங்களை சந்திச்சு ஆகணும்லாம் சொல்கிறாங்களே, அது எப்படி? அப்படி பண்ணலை. ஒருவேளை அதனால் மற்றவங்களை கம்பேர் பண்ணும் பொழுது ஒரு அதிகமாக ஜெயலலிதா அம்மாவை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்காம கூட இவங்க பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரியும். சார், இப்போ நீங்கள் சசிகலாவை அரசியல் ரீதியாக எதிர்க்கிறீங்க. இப்போ அவங்க புதிய கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. சசிகலாவை நான் அரசியல் ரீதியாக எதிர்க்கல, அவர்களின் ஆதிக்கத்தை அரசியல் ரீதியாக எதிர்க்கிறேன். அவங்களோட எழுச்சியை எதிர்க்கிறீங்க. இப்போ அவங்க வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கல்ல சார், அவங்களுடைய கட்சிக்கு உள்ள அவங்களுடைய ஆதிக்கத்தை தான் எதிர்த்தோம். அடுத்து அப்போ அவங்க ஆதிக்கத்துக்கு உட்பட்டு தான் ஜெயலலிதா இருந்தாங்களா? அப்படி இல்லை. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் அவர்கள் பொறுப்பை, நம்ம ஒரு லெட்டர் கொடுக்குறோம், நம்ம கடிதம் அங்கே போகாமல் தடுத்துடலாம். நமக்கு எதிராக ஒரு செய்தியை அவங்கக்கிட்ட சொல்லிடலாம். நம்ம போய் ஒவ்வொரு முறையும் பக்கத்தில் இருந்து அதை விலக்கி சொல்லிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? சார், இப்போ அவங்க பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டப்ப நீங்கள் எதிர்த்து வழக்கெல்லாம் போட்டீங்க. அது என்னன்னா, நான் மட்டும் இல்லை, அன்னைக்கு எதிர்த்தது ஓபிஎஸ் தானே எதிர்த்தார், அவங்க சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தானே எடுத்தார். சரி, இவங்களை எல்லாம் சசிகலா, தினகரனை எல்லாம் கட்சி விட்டு நீக்கணும்னு சொன்னது யார்? எடப்பாடி பழனிசாமியா? ஓபிஎஸ் தான் சொன்னார். அப்போ தான் நாங்கள் சேருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நினச்சி ரொம்ப வருத்தப்படுவார் சார். அதெல்லாம் ஓபிஎஸ்ஸை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினது யாரு? சசிகலா. இல்ல, ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா கட்டாயப்படுத்தி ஜாதி வந்ததுன்னு கேட்குறேன். இது எல்லாம் இந்த ஜாதியை சுயநலத்துக்கு பயன்படுத்திக்குவாங்க. சார், நீங்கள் எம்ஜிஆர் காலத்திலே எம்எல்ஏவாக இருந்த ஒரு நபர், அப்போ யோசிச்சு பார்த்துருப்பீங்களா? நம்ம பேர்லேயே ஒரு பழனிசாமி வருவார், அவர் நாளைக்கு நம்மளையே கைது பண்ணுவார், நமக்கே குடைச்சல் கொடுப்பாருங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டு திருச்செங்கோடு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்தலில் போட்டியிடுகிற பொழுது அப்போ தான் எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு வந்து, அவர் எடப்பாடி, எனக்கு திருச்செங்கோடு நாடாளுமன்றத்தில் எடப்பாடி ஒரு சட்டமன்ற தொகுதி,
அன்றைக்கு அவர் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக சேவலில் ஜெயிச்சு அப்புறம் ஜார்ஜிய அணிகள் இணைப்பில் அதிமுகவில் இருக்கார். அதுதான் அவர் முதல் முறை. அப்போ அவரை சந்திச்சிருக்கிறோம். அந்த அப்போ உங்களோட பார்வை தெரிஞ்சதா சார் இவர் தான் அதிமுக தலைவர் ஒரு காலத்தில் வரப்போறார் அப்படின்ட்டு? உங்களோட பார்வையில் எப்படி இருந்தது? அன்றைய தேதிக்கெல்லாம் இவர் அப்படி நினைக்கிறாருனாலே அவரை காலி பண்ணியிருப்பாங்கல்ல. அது வெயிலா இருக்குனால வெயிலா வெயில் இருக்கு. கடுமையான வெயில் சார். பொதுவாக டீ கடையில் டீ தான் எப்போவும் வெயில் கடுமையாக மோர் கடையாக மாற்றிட்டோம் சார். ஏன்னா மோர் இல்லை சார், இப்போ நீங்கள் கைது பண்ணப்பட்டதெல்லாம் பயங்கரமாக பெரிய அளவில் வைரல் ஆனிச்சு, பேசப்பட்டுச்சு. ஆனாலும் கட்சிக்குள்ளே இருந்து ஒரு நீங்கள் மோடிக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை ஆதரிக்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக கைது பண்ணாங்கங்கிறது வெளியிலேருந்து பார்க்குறப்ப தெரியுது. உள்ளுக்குள்ளே அவர் சமூகத்திலிருந்து இன்னொரு நபர் கைது பண்ணப்படுறார் அப்படிங்கிறப்ப அது வேறு விதமான அரசியலையும் உருவாக்குனுச்சு. அப்போ அதாவது இப்போ ஜாதின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ நானும் எடப்பாடி பழனிசாமி ஒரே அதான் கேட்குறாரு. அதுக்காக நான் அவரை எதிர்க்காம போயிடல. இல்லை அதுக்காக சரி இவரை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் மற்றவர்களை சேர்த்துலின்னு இது வரைக்கும் அவர் சொல்லலை. இன்றைய தேதி வரைக்கும். ஒன்று, அந்த கைது செய்யப்பட்டது அப்படிங்கிறது நம்ம ஒரு வழக்கு இந்த கட்சி சம்மந்தமாக போடுறோம். ஊடகங்களில் இவர்களுக்கு எதிரான பேட்டிகளையும் குறைகளையும் சுட்டி காட்டுறோம். எனக்கு எப்போவுமே அதுதான் என்னை இன்னும் வேகப்படுத்துச்சு, அதிகமாக அடையாளப்படுத்துச்சு, என் கட்சிக்கு நமக்கு இருக்கிற விசுவாசத்தை உறுதிப்படுத்துச்சு. ஏன்னா நான் எப்போவுமே இதை ரெண்டு விதமாக பார்க்குறேன். இப்போ எம்ஜிஆர் இந்த கட்சிக்கு தலைவராக இருந்தார், ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, சசிகலா கட்டி ஆண்டாங்க இந்த கட்சியை, ஓபிஎஸ் அதிகார மையமாக இருந்தார், இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அந்த பதவிகள் நிரந்தரம் அல்ல, கட்சி நிரந்தரம். தலைவர்கள் வருவாங்க போவாங்க. ஆனால் கட்சி என்பது எம்ஜிஆருடைய கட்சி. இது என்றென்றைக்கும் இருக்கும். ஆதரவு வட்டம் என்பது எம்ஜிஆர் கட்சிக்கு, ரெட்டலை சின்னத்துக்கு, அதிமுக என்கிற கட்சிக்கு, தனி மனிதர்களுக்காக அல்ல. அதனால் என்னால் அதை வித்தியாசப்படுத்தி பார்க்கும். எனக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் முரண்டு இருக்குது, அது தனி, அது பர்சனல். எனக்கு அதிமுக கட்சிக்கு எந்த முரணும் கிடையாது. அதனோட கொள்கைகள் எனக்கு ஏதாவது வேறுபாடு இருக்கா, கட்சிக்காரங்களோட ஏதாவது எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கா, எதுவும் கிடையாது. எல்லோரும் இன்னும் சொல்லப்போனால் இப்போ என்னுடைய கருத்துக்களை ஆதரிக்கிறவர்கள் இப்போ 16.5 லட்சம் பேர் கருத்து சொல்கிறாங்கன்னா பெரும்பாலானவர்கள் அதிமுகக்காரங்க தானே. இல்லை சார், கைதுக்கு அப்புறம் கோட்டைக்கு போய் பார்த்தீங்க, அப்புறம் சேர போறீங்கலாம் தகவல் வெளியானுச்சு. அது கைதுக்கு முன்னாடி கோட்டையில் போய் பார்த்தது. ஒரு தடவை ஓபிஎஸ் இபிஎஸும் பேசி அந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி 2018 அப்போ சென்று கூப்பிட்டார். ஓபிஎஸ் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கிறீங்க, செக்ரட்டரியேட்டுக்கு வாங்கினார். சரி, ஒரு முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கு துணை முதலமைச்சர் அழைக்கிறாருன்னு போனேன். வாங்கன்னு சொல்லி நேராக கூட்டிகிட்டு போய் எடப்பாடி பழனிசாமி ரூமுக்குள்ளே போனார். அப்போ ஒரு கத்தியில் நம்ம சேர்த்திருவோம் அப்படின்னாங்க. ஆனால் சிவி சண்முகம் இருந்தார், தங்கமணி இருந்தார், 10-12 அமைச்சர்கள் இருந்தாங்க. புகைப்படம் எடுத்தாங்க, கட்சியில் இணைச்சாச்சு, போயிட்டு வாங்கினாங்க. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி நான் பிஸியாக இருக்கிறேன், நம்ம இன்னொரு நாள் அவகாசமாக பேசுவோன்னாரு. அப்பயே சொல்லிட்டு வந்த மறுபடியும் எங்கே ஏமாத்திராதீங்க என்ன அப்படின்னு. இவ்வளோதான் நான் சொன்னேன். சார் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க சார், இப்போ இந்த தருணம் வந்துட்டு அப்புறம் சேர்த்தாச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு அரசு பாரதி ஏதோ அதை தலைமை செயலகத்தில் எப்படி கட்சி நிகழ்ச்சின்னு இல்லை நாங்கள் அங்கே சேர்த்தலை அப்படின்ட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு முக்கியமான வரலாறு பதிவு பண்ணி ஆகணும் சார். கெடுத்து விட்டது ஆர்எஸ் பாரதி தான், கெடுத்து விட்டது ஆர்எஸ் பாரதி தான். அவங்க இதெல்லாம் அரசியல் சகஜம். ஆனால் இப்போ அந்த 89 தேர்தலில் சார் திருச்செங்கோட்டில் தென்னிந்தியாலேயே அதிகமான மார்ஜினில் ஜெயிச்ச எம்பி இவர் தான். அந்த அளவுக்கு அகில இந்திய அளவில் இரண்டாவது. ஆமாம், தென்னிந்தியாவில் முதல், அகில இந்திய அளவில் 2வது. அதுவும் நீங்க வருவீங்கன்னு சொன்ன உடனே காலையில இருந்து படிச்சு அதுவும் நீங்க அதே மாதிரி எம்எல்ஏ ஆனதுங்கிறது நான் தான் யங்கஸ்ட் எம்எல்ஏ. ஆமா, அப்ப எப்படி சார் இருந்தது? அப்ப எப்படி இருந்தது சார் அந்த இளைஞரா இந்திய அளவுல ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு தேர்தலை ஜெயிக்கிறது அப்படின்றது எப்படி அந்த தருணம் உங்களுக்கு இருந்தது சார்? அன்னைக்கெல்லாம் மக்கள் படம் அதெல்லாம் நமக்கான செல்வாக்கு நம்ம எடுத்துக்க முடியாது. கட்சி செல்வாக்கு, எம்ஜிஆருடைய செல்வாக்கு, ஜெயலலிதா அம்மா செல்வாக்கு. அந்த சார் ஒரு தலைவருடைய எபிலிட்டிங்கிறது தான் வெல்வது மட்டுமல்ல, அந்த தலைவரின் பெயரால் புகழால் மற்றவர்களை வெற்றி பெற வைப்பது. பேசும்போது சொன்னீங்க அந்த பொதுச்செயலாளர் பதவி முதல்ல எம்ஜிஆர் இருந்தாங்க, ஜெயலலிதா இருந்தாங்க, அப்புறம் வரிசையாக வந்தாங்க, இப்போ பழனிசாமி இருக்கிறாங்க.
அவங்க பதவிகள்லாம் போகும், ஆனால் கட்சி வந்து போகாது, அது நிலைச்சு நிற்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ கட்சி போயிடுச்சு, அதிமுகவே போயிடுச்சு, சிதறி போச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க? இன்னொன்று இப்போ வந்து இந்த கட்சி சிதறதே அடுத்தது பாஜக வளர்றதான், கேப்சர் பண்ணதான் அப்படிங்கிற விமர்சனமும் இருக்குது. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கூட கட்சியில் பல பிளவுகள் வந்தது, பலகீன ஆச்சு, தேர்தலில் தோல்வி உடைந்தது, திமுக ஆட்சிக்கு வந்தது, அதற்கு பிறகு கட்சி ஒருங்கிணைந்தது. இப்போ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி காலத்தில் சில தோல்விகளையும் சந்திச்சிருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் திமுகவுக்கு போனால் கூட கட்சிக்காரங்க யாரும் பெருசாக போகலை. அந்த நிர்வாகிகள் பொறுப்பில் இந்த எம்எல்ஏக்களாக இருக்கிறவங்க, இப்போ மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் அந்த மாதிரி போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மற்ற கட்சிக்காரங்கெல்லாம் வந்து அதிமுகவில் தானே வந்து இணைஞ்சிருக்காங்க, இன்னும் இணைஞ்சிட்டு இருக்காங்க. வெள்ளமண்டி நடராஜன்லாம் வந்துட்டார். அதை எல்லாருமே சொல்கிறேன், நான் சொல்கிறது பெரும்பாலானவங்க. அவங்களோட தொடர்பில் இருப்பீங்களா சார்? இப்போ வெளியில் வைத்தியலிங்கம்லாம் போயிட்டு வந்திருக்காரு திமுக, பேசி பார்ப்பீங்களா? எல்லாம் அந்த ஓபிஎஸ் அணியில் இருக்கையில் வந்து இப்போ கூட என்னை வந்து சந்திச்சார், ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் சந்திச்சார், மனோஜ் பாண்டியன் சந்திச்சார். ஸோ அணியில் சேர்ந்து பயணிக்க சொன்ன ஒரு அனுபவமிக்க அரசியல்வாதியா இப்போ தமிழ்நாடு அரசியலில் எந்த தலைவர் சார் உங்களை அட்ராக்ட் பண்ணுறாங்க, இவங்களை பார்த்து வியந்து போகிற அப்படின்னு சொல்லுவீங்களா? எந்த தலைவர் இப்போ வந்து அந்த அளவுக்கு இருக்காங்க சார்? விஜய் தான் இன்றைய தேதிக்கு சொல்கிறேன். ஆமாம், இன்றைய தேதிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான டால் லீடர்ஸ் இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, கலைஞர் கருணாநிதி, அந்த மாதிரியான டால் லீடர்ஸ் வந்து இன்றைக்கு வந்து இல்லை. அது டெஃபினட்டாக ஒரு வேக்கம். நீங்கள் அந்த ஒரு அரசியல் களத்தை பார்த்தாலே அதை வந்து புரிஞ்சுக்கலாம். சார் நீங்கள் எம்ஜிஆர் அலையை பார்த்தவர், இப்போ விஜய் அலை வீசுதுங்கிறாங்கல்ல. அன்றைக்கு வந்து எம்ஜிஆருக்காக ஓட்டு போடுறோன்னு போட்டாங்க, ஜெயலலிதா அம்மாவுக்காக ஓட்டு போட்டாங்க, கலைஞர் தமிழ் பேச்சு எழுத்தாற்றல் அப்படி இருந்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்களாகட்டும், எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் 2000 ரூபா கொடுக்குறோம், இல்லை 5000 ரூபா கொடுக்குறோம். அப்போ அந்த அந்த தனி மனித தாக்கங்கள் குறைந்து திட்டங்கள் பலனாளிகள், இது ஒன்று. அடுத்து சித்தாந்த அரசியல் மேலோங்கி இருக்குது. இப்போ திரு ஸ்டாலின் அவர்களே பார்த்தீங்கன்னா அண்ணா காலத்தில் இருந்ததை போல அந்த பெரியாருடைய கொள்கைகள், அண்ணாவினுடைய கொள்கைகள், திராவிட கொள்கைகள் முன் எடுத்து ஒரு சித்தாந்த அரசியலாக, இந்துத்துவாவுக்கும் திராவிடத்துக்கும் உண்டான அரசியலாக ஒரு கொள்கை ரீதியான தனிமனித துதிகளோ தனிமனித செல்வாக்குகளோ இல்லை. அப்போ இன்றைக்கு திரு ஸ்டாலின் முன் எடுத்திருக்கிறது 2 விஷயங்கள் தான். ஒன்று இந்துத்துவாவுக்கு நேர் எதிரான நிலைப்பாடு, சித்தாந்த அரசியல். இன்னொன்று வெல்ஃபேர். மூன்றாவது எல்லோரையும் ஒருங்கிணைப்பது, அரவணைப்பது. ஸோ அது நேர் எதிராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே மத்தியில் ஆளுகிறவர்களோடு அனுசரணையாக நாம் சென்றால், கூட்டு வச்சுக்கிறதுனால நம்ம சித்தாந்தத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது இல்லை. அதிமுக என்றைக்கும் திராவிட கட்சி தான். நல்ல திட்டங்களை நாம் வந்து தமிழக மக்களுக்கு பெற்றுத்தர முடியும். சார் இப்போ பெரியார் படத்தை எடுத்தது கூட அதிமுக ஒன்றும் பேச முடியலையே, அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. பிரதமர் மோடி வந்து பெரியார் படத்தை எடுத்துட்டாங்க, அதிமுக ஒரு பெரிய எதிர்ப்பு ஒன்றும் தெரிவிக்கலையே. அந்த கூட்டமே பாஜகவுடைய கூட்டம் தானே, ஏற்பாடு செஞ்சது எல்லாம் இவங்க தானே சொல்றாங்க. கூட்டணி கட்சி தான் ஏற்பாடு பண்ணாங்க. அதிமுக எடப்பாடி சொல்லி தான் செல்லூர் ராஜு எல்லாமே ஏற்பாடு பண்ணதா சொல்றாங்க. இல்லை, அது வந்து உதவி செஞ்சுருப்பாங்க. எல்லோரும் கலந்துக்கிறதுனால, ஒரு அதிமுக சார்பாகவும் அதில் கலந்துக்கிறதுனால அவங்க போய் கூட மாடாக இருந்து பண்ணியிருப்பாங்க. முழுக்க அன்றைக்கு இப்போ வட மாவட்டங்கள், இப்போ சமீபத்தில் பிரதமர் நடந்ததாகட்டும், நேற்று மதுரையில் 2 நாள் முன்னாடி நடந்ததாகட்டும், அது முழுக்க பாஜகவினுடைய கூட்டமாகத்தான் அவங்க. உங்களோட பார்வையில் பெரியார் படம் வச்சது தப்பா எடுத்தது தப்பா சார்? வைத்திருந்தால் மோடியை பற்றிய அந்த ஒரு இமேஜ் உயர்ந்திருக்கும். இல்லை, மோடியுமே என்டிஏ ஆட்சி அமையுங்கிறாரு, அதிமுக ஆட்சின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி தான் தொடர்ந்து அழுத்தி சொல்கிறாரு, அதிமுக கூட்டணி தான் ஜெயிக்கும், அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு. இன்னமும் அந்த பிரச்சனை போய் பல ஊடகங்களில் கேட்டிருப்பீங்க. நான் தான் ஒரு விஷயத்தை திருப்பி சொல்லுவேன். தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் இந்துத்துவாவா திராவிடமா என்றால் திராவிடம் வெல்லும், திமுகவா அதிமுகவா என்றால் அதிமுக வெல்லும். களத்தை எப்படி கட்டமைக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அதை இந்த சூட்சமத்தை புரிந்து கொண்டதனால தான் அரசாங்கத்தின் மீது பல விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அதை தவிர்த்து விட்டு
சித்தாந்த அரசியலை திரு ஸ்டாலின் கட்டமைக்கிறார். ஆனா சார் நீங்க சொன்னது இதை புரிந்து கொண்ட காரணத்தினால தான் எடப்பாடி பழனிசாமியும் திமுகவா அதிமுகவா இது அதிமுக ஆட்சி என்று கட்டமைக்க முயற்சிக்கிறார். அதுல என்ன கேள்வி, பாஜக காரங்களுக்கு அவங்க அது அவங்களோட முயற்சி. காங்கிரஸுமே எடுத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் பாஜக மட்டுமல்ல, 1.5 லட்சம் பேரை இலங்கையில் கொன்னது யாருங்க? தமிழ் ஈழத்தை அழிச்சது யாருங்க? அந்த துரோகத்தை இதுவரைக்கும் பாஜக கூட செய்யலை, அல்லது உலக வரலாற்றில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யலை. ஒரு இனத்தையே அழித்த பாவிகள், ஒரு இனத்தையே அழிச்சாங்க. நீங்கள் உதவி செய்யுங்க, செய்யாமல் இருந்துட்டு போங்க, நாங்கள் எதுவும் உதவி செய்ய முடியாதுங்க, பிரபாகரன் அவராக போராடி வெற்றி பெற்றால் வரட்டும், நாங்கள் அதில் தலையிடலேன்னு இருந்திருக்கலாம். ஆனால் இலங்கை இராணுவத்துக்கு சகல உதவிகளையும் செய்து அந்த இனத்தையே, தமிழ் இனத்தையே லட்சக்கணக்கான பேர் கொல்லப்பட்டதற்கு அந்த பழிபாதக செயலை செய்தவர்கள் காங்கிரஸ். அப்ப நீங்க பாஜகவா காங்கிரஸா என்று பார்த்தால், பாஜக ஒரு சித்தாந்த அரசியலை தான் எடுக்கிறாங்க. நீங்க அந்த சித்தாந்தம் நமக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கலாம். இல்லை சார், இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, நேற்று பியூஷ் கோயல் தலைமையில் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது. அங்கே அதிமுக பொதுச் செயலாளர் எப்படி இருக்கிறாரு, 10 பேரில் ஒருத்தர் அமர வைக்கப்பட்டிருக்காரு. அப்போ எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த இடத்துல செல்வி ஜெயலலிதா இருந்திருந்தாங்க அப்படின்னா இப்படி ஒரு காட்சி நம்ம பார்த்துருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை, டெஃபினட்டாக ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கணும். எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரும் அல்ல, ஜெயலலிதாவும் அல்ல, அது அவருக்கும் தெரியும். ஒரு சகஜமாக எல்லோரோடும் இப்போ நம்ம மாதிரி இந்த மாதிரி பழகி வந்தவர் தானே. இருந்தாலும் அந்த பதவியில் இருக்கிறார்ல, அந்த அதிமுகங்கிற ஒரு இயக்கத்துக்கு ஆண்ட கட்சிக்கு ஒரு அப்படி இல்லை. ஒரு சபையில் 10 பேர் உட்கார்ந்து பேசுகிற இடத்துல ஒரு ஆளுக்கு 10 சேரா போட முடியும்? இல்லை சார், அங்கே இருக்கிற கூட்டணி கட்சியில் வலிமையான கட்சி இல்லையா அது? அது சீட்டு ஷேரிங்கில் தானே. இப்போ அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கு 4 சீட்டு கொடுப்பாங்க, 5 சீட்டு கொடுப்பாங்க, 10 சீட்டு கொடுப்பாங்க. ஆனால் யாருக்கு கொடுக்குறத எடப்பாடி தானே கொடுக்க போகிறாங்க. நீங்கள் சொன்னீங்க இவங்கெல்லாம் இப்போ சித்தாந்த ரீதியில் எதிர்க்கிறாங்க, எல்லாம் ரைட்டு அப்படின்லாம் சொல்கிறீங்க. இப்போ ஸ்டாலின் சொல்கிறாரு என்டிஏவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டின்னு, அதிமுக சொல்லலை. அதே போல் விஜய் சொல்கிறாரு, இப்போ நேற்று விஜய் சொல்கிறாரு, ஒன்று டிவிகே ஒன்று டிஎம்கேங்கிறார். அதிமுகங்கிற பேச்சே எடுக்கல. அவருக்கு யாராவது சினிமாவில் வசனம் எழுதுறவங்க எழுதி கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு. ஜெயலலிதாவுக்குள்ள புகழ்ந்து பேசுகிறார் ஒரு பக்கம், அவரோட தலைமையெல்லாம் பிடிச்சிருக்குன்ற மாதிரி. எம்ஜிஆர் அதிமுக தொண்டர்களை அவருக்கு இழுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குல்ல, பார்வை இருக்குல்ல. அதிமுக தொண்டர்களை முழுமையாக அவர் தான் இழுக்கிறாரு சார். அதாவது அதிமுக தொண்டர்கள் என்றைக்கும் எம்ஜிஆர் கட்சி எதுங்க? அதிமுக. அவ்வளோதானே. இப்போ அந்த அதிமுக இல்லைங்கிறாங்கல்ல. இருக்கிறது அதே அதிமுக தான் இருக்கு, விரும்புறதும் அதே அதிமுக தான், சின்னமும் அதே இரட்டை சின்னம் தான். சில கருத்து வேறுபாடுகள் முரண் இன்னும் கொஞ்சம். எடப்பாடி பழனிசாமி இப்போ நிறைய பேர் ஓபிஎஸோடு இருக்கிறவங்களாம் சேர்ந்தாங்க இல்லையா, இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக எல்லாரையும் அரவணைத்தால் கட்சி வலிமை பெறும், வெல்லுகிற வாய்ப்பை அதிமுக பெறும். இப்போ விஜய்க்கு அதிமுக ஓட்டு போகாதுங்கிறீங்க? போகாது, பெருசாக போகாது. அந்த போட்டு வருங்கிறதுனால தான் அதிமுக தொடாமல் அவர் இருக்கிறாருங்கிறாங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்னா சார், எப்பவுமே ஆளுங்கட்சியை தானே எதிர்ப்பாங்க. இப்போ அவர் யாரை எதிர்க்கிறாரு? பாஜகவை எதிர்க்கிறாரு. ஏன் அவர் அதிகமாக பேசவே இல்லையா? அவர் ஏன் எதிர்க்கிறாரு? கொள்கை எதிரின்னு ஒரு வாரத்தை முடிச்சுட்டாரு. ஏன் எதிர்க்கிறாருன்னா அவங்க மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. திமுகவை எதிர்க்கிறாரு. ஏன் எதிர்க்கிறாங்க? மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் அவர்களை எதிர்க்கணும். இல்லை, அதிமுகவை தாண்டி டைரக்டாக திமுக வீழ்த்த முடியும் நம்புறாரு விஜய். இல்லை, அவர் என்னன்னா இருக்கிறவங்கள ரீப்ளே, இப்போ உங்களுக்கு அந்த இடத்த பிடிக்கணும்னு நான் அந்த இடத்த பிடிக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இவரை நகர்த்தினா தானே நாங்கள் வந்துடும்ல சார் நீங்கள் வரதுக்குள்ள. இல்லை, அதுக்குள்ளே நம்ம வந்துடும். நம்ம நோக்கம் அவரை காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வர்றதுங்கிறது தானே சார். அப்போ அதனால அவர் அதிமுகவை பற்றி பேசுறது இல்லை, அவ்வளோதான். இது அதிமுக ஆட்சிக்கு வரும்பொழுது அதிமுகவுக்கும் அவருக்கும் தான் போட்டின்னு சொல்லுவார் சார். இந்த உங்கள் பேர் கேசி பழனிசாமின்னு கேட்டாலே என்ன ஞாபகத்துக்கு வரும்னா அந்த 2 மீசை ஞாபகத்துக்கு வரும். இது எப்பயிலேருந்து இதை வைக்க ஆரம்பிச்சிங்க? எது இன்ஸ்பிரேஷன் சார் இந்த மீசைக்கு பின்னாடி? இல்லை, அது நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பொழுதுலேருந்து அந்த 2016 வரை ஒரே ஒரு அந்த முடித்திருத்தம் செய்கிறவர் தான் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் நம்ம அதோட அந்த ரிட்டையர் எனக்கு வயசாகிடுச்சிங்க, இதோட நான் ஒதுங்கிக்கிறேன்னாரு. எனக்கு ஒரே ஒரு ஆசைங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மீசை வச்சு பார்க்கணும்னு ஆசை.
அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி வெயிப்பா அப்படின்னேன். சும்மா ஒரு ட்ரையலுக்கு வச்சு விட்டார். கரெக்டாக அந்த டயத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாலின்னு நினைக்கிறேன், இந்த மீசை வச்சுருக்கிறவங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் வந்தது. உங்கள் ஆசிரியர் கோபால், அப்புறம் நடராஜ், இப்போ பழைய சிட்டி கமிஷனர், அப்புறம் அது மாதிரி சூர்யா, அப்படியெல்லாம் நிறையா வந்தது. அப்போ தான் நான் வச்சுருந்தேன். சரி இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் தான் ஜெயலலிதா அம்மா மரணம், இந்த தொலைக்காட்சிகள், சசிகலா எதிர்ப்புன்னு டக்குன்னு மீடியாவில் வந்தோடனே இது கொஞ்சம் நல்லா எடுபடுதுங்க, இது மாற்றிடாதீங்க, பிராண்ட் ஆகிடுச்சின்னாங்க. அப்புறம் அதே பழக்கம் ஆகிடுச்சு. சசிகலா இப்போ கட்சி அன்றைக்கி பொதுக்கூட்டம் எல்லாம் பேசுனாங்க பார்த்தீங்களா? இப்போ இது வந்து அவங்க அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரத்துக்கான முயற்சியா, இல்லை இன்னும் அதிமுக வேணாம் தவிர வரக்கூடாதுங்கிறதுக்கான முயற்சியாது? சசிகலா அவர்களுக்கு கட்சிக்கு உள்ள ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்கிற ஆசை, அதிமுகவில் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்கிற ஆசை. அன்னைக்கு வந்து போட்டதே 15,000 சேரு, அங்கே பசும்பொன்னில் 5,000 சேரு கூட நிரம்பலை. அப்போ என்ன பெரிய ரெஸ்பான்ஸ்? சரி, எந்த ஜாதின்னு இல்லை, சாதி கட்சிகள் சாதியை நம்பி அரசியலுக்கு யாரும் வந்து வரமாட்டாங்க, ஆதரிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படியே, ஏன்னா 2 பேரும் ஒரே ஜாதியில் இருக்கிற பொழுது இந்த இருவரில் யார் அந்த மக்களுக்காக உழைக்கக்கூடியவர் அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க. நீங்கள் இப்படி வச்சுக்கோங்களா, 30 ஆண்டு காலம் சசிகலா அதிமுகவில் ஒரு பவர் சென்டராக இருந்தாங்க. ஏதேனும் தென் மாவட்டங்களில் தேவர் பெயரில் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருக்காங்களா? அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களை ஃப்ரீயாக படிக்க வச்சுருக்காங்களா? 30 வருஷத்தில் வருஷம் 10,000 பேரை படிக்க வச்சுருந்தா இன்றைக்கி எவ்வளோ பேரை படிக்க வச்சுருக்கலாம்? அவருக்கு அதிகாரம் இல்லைங்களா சார்? அவங்களுக்கு அதிகாரம் இல்லாமல் இருந்தாங்கல்ல? இல்லை, பணம் இருந்தது இல்லை. ஒன்று தேவருக்கு தங்க சிலை சாத்துனதுல இவங்களுடைய பங்களிப்பு இருக்குங்கறாங்க. ஒரு ஜாதி, ஒரு சமுதாயம் முன்னேறதுக்கு என்ன வேணுங்க? கல்வி அறிவு. அது கொடுத்தாங்களா? சரி, இல்லை. ஒரு மிகப்பெரிய இலவச மருத்துவமனையை கட்டி தென் மாவட்டத்தில் பசும்பொன்னிலேயே கட்டி யார் வந்தாலும் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டுங்க அப்படின்னு கொடுத்தாங்களா? ஆட்சிக்கு வந்தால் பண்ணுவாங்க சார் இனிமேல். 30 வருஷம் அவங்க தானே சார் ஆண்டாங்க தமிழ்நாடு. விஜய் சொல்கிற மாதிரி தான் ஆட்சிக்கு வந்தால் ஊருக்கு அடுத்து இப்போ நிறைய தொழில் திறங்கிற இளைஞர்களுக்கு, எப்போ நம்ம சமுதாயத்தை சார்ந்தவங்கள நிறைய தொழில் செய்யுங்க, வாங்க பணம் பத்தலைன்னா நான் ஆளுக்கு 50,000 தர்றேன், 1 லட்சம் தர்றேன், 2 லட்சம் தர்றேன், அப்படி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருந்தால் இன்றைக்கி அவங்க பின்னாடி இந்த சமுதாயம் வந்து நின்றுருக்கும். அப்படி யாருக்கும் பண்ணலை. அவங்க குடும்பத்துக்கு சொல்ல போனா கண்டவன் சாப்பிட்டு போனான், போறவன் வர்றவன்லாம் இவங்க இப்போ காசை கொடுத்து அவன் கோடீஸ்வரனா? இல்லை சார், சமுதாயத்தை திரட்டுறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. எடப்பாடிங்கிற ஒரு நபர் போதும், எனக்கு துரோகம் பண்ணிட்டார், முதுகில் குத்திட்டார் அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் போதும் தானே? அது அவங்க 2 பேர்த்துக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனை சார். 2வது, எடப்பாடி முதுகில் குத்தியா சசிகலா பொதுச் செயலர் ஆன உடனே ஓபிஎஸ் தர்ம யுத்தம் பண்ணார். யார் தர்ம யுத்தம் பண்ணது? எடப்பாடியா ஓபிஎஸ்ஸா? அவர் வேண்டான்னு நம்பி ஒப்படைச்சிட்டு போனேன், என்னை கொல்றதுக்கே பிளான் பண்ணிட்டாங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டு வந்து 15 நாள் பரவல் கேட்டேன். அவர் சொன்னது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்குது. நம்ம அந்த வார்த்தை நான் பலமுறை அதை உன்னிப்பாக கவனித்தேன். பட் அது அரசியல் ரீதியாக விமர்சனங்கிறது, அதாவது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, செங்கோட்டையன் பெங்களூரில் சந்தித்து அம்மா உங்களை வந்து தமிழ்நாடு சிறைக்கு கூட மாற்றிடலான்னு சொல்லி கேட்டார். வேண்டாம் செங்கோட்டையன், நம்ம அரசாங்கம் அங்கே நடக்கிறதுனால அலிகேஷன்ஸ் வரும், நான் இங்கேயே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் என்று நான் பதில் சொல்லிட்டேன். ஒருவேளை இவர்களை நம்பி நான் இங்கே வந்திருந்தேன்னா இன்றைக்கி உங்கள் முன்னாடி பேசுகிறதுக்கு நான் இருந்திருக்க மாட்டேன். இதுதான் அவங்க சொன்ன வார்த்தைக்கும் நீங்கள் போட்டு பாருங்கள். அதுக்கான அர்த்தமே வந்து அதானே சார்? என்ன முடிச்சிருப்பாங்க சிறைக்குள்ள, அது மாதிரி தானே சார் சொல்கிறாங்க. இது அந்த சரி, அந்த ரூபா கேளுங்களேன், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருந்தாங்க இல்லையா? ஆமாம், இவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. ஒன்று. அடுத்தது, அது வந்து ஹைப்பாத்தட்டிக்கல் தானே. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி எதிர்காலத்தில் இப்படி ஒரு முதலமைச்சராக வருவார்னு தெரிஞ்சிருந்தா சசிகலா காலத்திலே அவர் மேலே 10 கஞ்சா கேஸ் போட்டு அழிச்சிருக்க மாட்டாங்களா என்ன? அப்படி சொன்னால் அது என்னது? ஒரு ஹைப்பாத்தட்டிக்கல் தான். நடந்திருக்கலாம், நடக்காமையும் போகலாம். அது ஒரு கற்பனை தானே. கணவர் இறந்துட்டார், அது 15 நாள் நான் கேட்டேன். இவங்களும் கொடுக்குறேன்ட்டாங்க கர்நாடகாவிலையும். ஆனால் இவர் 5 நாள் மட்டும் போதும், கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சொன்னார். சார், உங்கள் ஆசிரியர் எத்தனை வழக்கில் சந்திச்சிருப்பார்?
உங்களுக்கு நீதிமன்ற நடவடிக்கைகள் தெரியும். நான் எடப்பாடி பழனிசாமி அப்படியே செஞ்சாருன்னு நான் எடுத்துக்கிட்டு பதில் சொல்கிறேன். கர்நாடகாவில் 15 நாள் எனக்கு கொடுத்துட்டாங்க. தமிழ்நாடு போலீஸ் 5 நாள் தான் கொடுக்குது. என் கணவர் இறந்துருக்கிறாரு. எனக்கு அந்த 15 நாள் வேணும். தமிழ்நாடு போலீஸுக்கு உத்தரவிட்டு எனக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லுங்கன்னு ஹைகோர்ட்டில் போய் கேட்டால் ஹைகோர்ட்டில் டைரக்ஷன் கொடுத்துட்டு போகிறாங்க. கொடுப்பாங்கல்ல, யாரும் கொடுக்க மாட்டாங்க. சரி, இதெல்லாம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இந்த மாதிரிலாம் பதில் சொல்கிறது இல்லை, இதை விலைக்கு சொல்கிறது. அட யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்கப்பா அப்படின்னு விட்டுட்டு அவர் பாட்டுக்கு விலைக்கு சொல்கிற நபர்களை கூட வச்சுக்கிறதும் கிடையாது. பதில் சொல்கிற ஆட்களை மீடியாவில் நல்லா பேசுகிறா அப்படியா, விடாதப்பா இந்த ஆளை, விடாது நீக்கிற அவரை கட்சி விட்டு நீக்கிறு, எந்த காலத்துலையும் சேர்த்திராது அப்படின்னு. சரி, இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட அந்த அந்த பதவியில் இருக்கிறாரு, இப்போ சொன்னோம்ல, இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து சொல்லலை, அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. இது போல் வேறு என்ன மைனஸ் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறீங்க? 10 தொழில் பழனிசாமின்லாம் சொல்கிறாங்கல்ல, அவர் வராரு, அதிகாரத்துக்கு வர, அந்த இடத்த பிடிக்கிறாரு. நாம் எம்ஜிஆர் காலத்தில் அவரெல்லாம் எங்களுக்கு சொல்லி வளர்த்ததுங்கிறது ஒரு தொண்டனை கூட இழந்து விட மாட்டோம் என்பது தான். அப்படி கொஞ்சம் அனுசரித்து அரவணைத்து ஒருங்கிணைச்சு போனால் தோல்வியே காணாத இயக்கம் சார் அதிமுக. எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் எங்கேயாவது தோத்துதே என்ன? இல்லையே. நாடாளுமன்றத்தில் தோல்வி அந்த அது அந்த கூட்டணி. இது சட்டமன்றம்னு வரும்போது நான் என்ன தப்பு செஞ்சேன்னு போய் கேட்கல. 80ல் திருப்பி ஆட்சிக்கு வந்தது இல்லை, காங்கிரஸ் திமுக கூட்டணி எதிர்த்து வென்றது இல்லையா? அதே போல் அம்மா காலத்துலேயும் 91 என்றது அந்த சசிகலா குடும்பம் வளர்ப்பு மகன் திருமணத்தில் 96ல் ஆட்சி இழந்தாங்க. அதுக்கப்புறம் வந்தாங்க. ஆனால் அதெல்லாம் சரி செய்து 2011 2016 தொடர் வெற்றிகளை கொடுத்தாங்க. அப்போ கட்சி வலிமைப்படுத்தணும், கட்சி வலிமையாக இருக்கணும், எல்லோரையும் அரவணைத்து செல்லணும். அந்த ஒரு இடம் இன்னும் கொஞ்சம் முசுடுவாகவே இருக்காது. இல்லை சார், நான் யோசிப்பேன் உங்களை பற்றி பேசணும்னு நினச்சாலே என்ன யோசனை வரும்னா, இவருக்கு பழி வாங்கணுங்கிற எண்ணம் இருக்குமா இருக்காதா, ரிவெஞ்ச் எடுப்பாரா மாட்டாரான்னு தோணும். ஏன்னா ஒரு பெரிய பிரமுகராக இருந்தீங்க, கைது பண்ணாங்க, உங்களை சிதைக்க பார்த்தாங்க, நீங்கள் அதை தாண்டி வெளில அவருக்கு ஆதரவாகவே பேசிட்டு கேட்குற நோக்கமே இவர் ஏதாவது இதுக்கு ஒரு பதில் சொல்லி இந்த முறை ஏதாவது இவர் அதிமுகவுக்கு இது இந்த தேர்தலுக்கு சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறத தெரியுது. இல்லை சார், அதை தாண்டி கட்சிக்காக எப்போவுமே குரலாக நீங்கள் ஒழிச்சிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா, அது கேட்குறேன். பழைய ஞாபகங்கள் கொரோனா காலத்துலேருந்து சார் நான் பார்த்துருக்கேன், ஒரு இணையதளம் ஒன்று, அதுக்காக ஜூம் மீட்டிங்கு, கட்சி ஒருங்கிணைப்பு, அந்த கூட்டம், இந்த ஆலோசனை, இந்த ஏகப்பட்ட ஆலோசனை பண்ணுவீங்க. ஜூம் மீட்டிங்லாம் போட்டு கட்சிக்காரன் யார் வேணால் உள்ளே வரலாம், என்ட்ராவெல்லாம் உங்கள்கிட்ட பேசுவாங்க, கேள்வி கேட்பாங்க, நீங்கள் பதில் சொல்லுவீங்க. அப்புறம் அவர் வெளில போயிடுவார், இன்னொருத்தர் வருவார், தமிழ்நாட்டில் பல பேர் வருவாங்க. இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறாரு, இவ்வளோ இதாக பேசுகிறாருன்னு சொல்லி பழனிசாமி உங்களை அணுகலையா? இதுதான் பிரச்சனையே. என்ன காரணம்? ஏன் அது இருக்கிற இடம் தெரியாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு. அதாவது ஒரு கட்சியில் ஒரு பழனிசாமி போதும், அந்த முடிவு தான். என்ன காரணம் ஆகுது? இது அவர்கிட்ட தான் கேட்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் காரணம் இல்லை, எந்த இடத்துலையும் நான் காரணம் இல்லை, நான் எந்த இடத்துலையும் தப்பு பண்ணல. இப்போ இவர் கைது செஞ்ச அந்த வழக்கில் கூட காஷ் பண்ணிட்டாங்களே நீதிமன்றத்தில், போலியான அது என்ன சொன்னாங்க சார், நான் எம்எல்ஏவாக இருந்திருக்கேன், எம்பியாக இருந்திருக்கிறேன், அதுலாம் நான் லஞ்சம் வாங்கலையாம். உறுப்பினர் அட்டை அடித்து போலியாக கொடுத்து வெப்சைட்லாம் வச்சு அதில் நான் 50 ரூபா 100 ரூபா லஞ்சம் வாங்கிட்டேன்னா அதுக்காக கொடுத்தாங்க. அது ஹைகோர்ட்டில் குவாஷ் பண்ணிட்டாங்க. அந்த புகார்தாரர் மீது மான நஷ்ட வழக்கு 1 கோடி ரூபாய் போட்டிருக்கேன். சார், இப்போ நீங்கள் தேர்தலில் பெருசாக அதுக்கப்புறம் நிற்கலையே சார், 2011 அப்புறம் தேர்தலில் எதுக்காக தயக்கமா இல்லை போதும்? அதான் சொல்கிறேன், ஒரு தடவை 2011 எனக்கு ஈரோட்டில் நிற்க சொல்லி அம்மா செங்கோட்டையன்ட்ட சொல்லி ரெடியாக இருக்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சசிகலா அந்த டயத்தில் அந்த ராவணன் சசிகலா அவங்க அதை எப்படி கட் பண்ணணுமோ அதை கட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி 2002 நினைக்கிறேன் ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருந்தாங்க எனக்கு, அதை கட் பண்ணாங்க. அது என்கிட்டயே சொன்னார், இந்த ராவணனே சொன்னார், உங்களுக்கு பல தடவை அம்மா எழுதுனாங்க உங்களை போட சொல்லி, சின்னம்மாட்ட சொல்லி நான் தான் அதை மாற்றினேன். இதை தாண்டி அவங்களை சந்திச்சிருக்கீங்களா? முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவங்கள சந்தித்து பேசியிருக்கீங்களா? நல்லா கடைசி வரைக்கும் 2014 வரைக்கும் தொடர்பில் இருக்கு. இல்லை, உங்களுடைய வளர்ச்சி தடைபடுறதுக்கு இவங்க தான் காரணம்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் சார், நான் ஐஸ் வச்சு போய் ஒரு காரியம் சாதிச்சுக்கிற ஆள் கிடையாது. நமக்கு வர்றது நமக்கு வரும், நம்ம திறமை இருக்கிறது நமக்கு
வரும். சார் இப்போ எம்ஜிஆருக்கும் இப்போவும் கூட நான் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய், இல்லைங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்துக்கிறேன், எனக்கு எப்படியாவது பார்த்து ஏதோ ஒன்று பண்ணி கொடுங்க, இனிமேல் நான் வேணால் மீசியெல்லாம் எடுத்து சின்னது பண்ணிக்கிறேன், இல்லை வந்து டேப் போட்டு இது போட்டுக்கிறேன், என்னது மாஸ்க் போட்டுக்கிறேன். ஆனால் சார் இப்போ எம்ஜிஆர் இப்படித்தான் கள்ளங்கபடம் இல்லாமல். இப்போ எம்ஜிஆர் வந்து பெரிய ஐகான் சார். அவரை காப்பி பண்ணி நிறைய பேர் வராங்கல்ல. இப்போ விஜயகாந்த் கூட கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னாங்க. இப்போ விஜயே வந்து எம்ஜிஆர் அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு கம்பேரிசன் எப்படி சார் பார்க்குறீங்க? எம்ஜிஆரோடவே கூட பயணிச்சவர் நீங்கள். எம்ஜிஆருக்கு எனக்கு 46 வயசு வித்தியாசம் சரிங்களா. அண்ணா காலத்திலிருந்து எனக்கு தெரியும் என் அந்த காலகட்டத்தில் எல்லோருமே அண்ணான்னு தான் கூப்பிடுவோம். 46 வயசு எனக்கு அவருக்கு வித்தியாசம் இல்லைங்கண்ணா, அப்படித்தான் வந்து பேசுவோம். எப்போ இந்த ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த ஐயா கலாச்சாரங்கிறது காங்கிரஸ் கலாச்சாரம், எப்போ இந்த ஐயா போட ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கே கட்சி அந்நியப்பட்டு போயிடுச்சு. இது எம்ஜிஆருக்கும் எனக்கு தெரிஞ்சு யாராக இருந்தாலுமே அந்த காலகட்டங்களில் எம்ஜிஆரோடு பயணிக்கிற வரைக்கும் யாரும் போய் எம்ஜிஆர் எனக்கு தெரிஞ்சு ஐயான்னு பேசினதே கிடையாது. எல்லாமே அண்ணா அப்படிங்கிறது. அப்புறம் ரொம்ப சாதாரணமாக பழகுவார் எல்லாத்தையும். இல்லை சார், நீங்கள் ரொம்ப இளம் வயதிலே போயிட்டீங்க இல்லையா கட்சியில்? அப்போதும் சொன்னாரா படிக்கிற வேலையை பார்ப்பா அதுக்குள்ளே வந்துட்டேன்னு கேட்டாரா, இல்லை நல்ல கட்சிக்காக வேலை பார்க்கணும் அப்படி சொன்னாரா? நல்ல கட்சி. பல நேரங்களில் நான் தனிப்பட்ட முறையில் அவரோட 1-to-1 உட்காந்து பேசி, இன்னும் சொல்ல போனால் கோயம்புத்தூரில் சர்க்கிட் ஹவுஸுக்கு வந்து தங்கியிருப்பார் முதலமைச்சராக. அப்போல்லாம் நான் காலையில் ஒரு 8 மணிக்கெல்லாம் போயிடுவேன். போனால் அவர் சட்டை இல்லாமல், தொப்பி இல்லாமல், கண்ணாடி இல்லாமல், நம்ம ஊரில் இந்த அப்பிச்சிகள்லாம் உட்காந்து தாத்தாக்கள்லாம் உட்காந்துருப்பார். இன்னும் அதில் கூட ஒரு சம்பவம் சொன்னால் சுவாரஸ்யமாக இருக்கும். போன காலையில் அப்போ இவர் நம்ம பிஎஸ் பரமசிவம் இருந்துட்டு, உள்ளே போங்க கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறாரு, உங்களை பார்த்தா அப்படியே சிரிச்சுட்டு தான் பேசுவாருன்னு அப்படி உள்ளே அனுப்பிச்சி விட்டார். உள்ளே போனோன்னே இப்படி உட்காருனாரு. உட்கார்ந்தேன். கொஞ்சம் டென்ஷனாக இருந்தார். அன்றைக்கி இந்த பிரபாகரன் வந்து இங்கே சென்னையில் உண்ணாவிரதம் இருந்தார். இந்த ஆயுதங்களை எல்லாம் பறிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உண்ணாவிரதம் இருந்தார். அதனால் டிஜிபி மோகன்தாஸ் லைனில் வந்துக்கிட்டு இருக்கார். இதுக்கு இந்த காளியப்பன்னு ஒருத்தர் பின்னால் ராஜ்யசபா எம்பி கூட ஆனார், கோபிக்காரர். அவர் திடீர்னு வந்தார். இப்போ நான் இப்படி உட்காந்துருக்கிறேன், எம்ஜிஆர் இப்படி உட்காந்துருக்கிறாரு. அவர் கதவை அப்படின்னு லேசாக திறந்தார். ஏங்க காங்க எம்எல்ஏ தலைவர் என்ன ரெடி ஆகிட்டாரா அப்படின்னாரு. அவருக்கு தெரியல, இங்கே அவர் தான் உட்காந்துருக்காரு. அந்த பிம்பம் வந்து பார்த்தீங்கன்னா தொப்பி கண்ணாடி அந்த கெட்டப்பில் நான் என்ன சொல்ல முடியும்? ஏங்க இதான் உட்காந்துருக்காருன்னு சொல்ல முடியும். அப்படியே பேசாமல் வந்துட்டு இப்படி அப்புறம் அவர் உத்து பார்த்துட்டு ஐயோ அப்படின்ட்டு ஓடி விட்டார். காங்கேயம்ங்கிறப்ப காங்கேயம் அதிமுக பெரிய ஒரு பிணைப்பாக இருக்குது. காங்கேயத்தில் தான் அதிமுக ஸ்ட்ராங் ஹோல்டு, எப்போவுமே ராசியான தொகுதியாகவும் பார்த்தாங்க ஜெயலலிதா அவர்களும். அது எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு நின்னாங்களே அதான் இப்போ அந்த காலத்துலேயே உங்களுக்கு நீங்கள் காங்கேயத்தில் இருந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு மரபுங்கிறது தொட்டு வருது. அது எப்படி பார்க்குறீங்க காங்கேயம்? உங்களுக்கு நல்ல பகுதி. ஏன்னா சென்ற முறை ஒரு சாமிநாதன் இன்றைய அமைச்சர் அவர் வெற்றி பெற்றார். சும்மா ஒரு 4000-5000. அது எங்கள் சொந்த பந்தங்கள் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமி மேலே கோவம். நான் சொன்னேன், அப்போ நான் அந்த வேட்பாளரை கூப்பிட்டு சொன்னேன், எப்பா தம்பி ஏதோ கொஞ்சம் சிரமமாக இருக்குதுப்பா, உனக்கு வேணுன்னா சொல்லு, நான் வர்றேன், நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னேன். இல்லைண்ணே தலைமையிலிருந்து சொல்லணும்னே. இதைத்தான் சார் கேட்டேன், என்ன யாருக்குமே வராது அரசியலில், உங்களோட போனால் என்னை காலி பண்ணிடுவாங்கன்னாரு. சரிப்பா நீ ஜெயிச்சுக்கோ, அப்போ அது கொஞ்சம் வீக்காக இருக்க பார்த்துக்க அப்படின்ட்டு. இப்போ எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதிகளுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. இப்போ செங்கோட்டையனாக இருக்கலாம், அல்லது மற்ற சிலராக இருக்கலாம், இப்போ விஜய் போன்றவர்கள்லாம் அழைப்பு கொடுத்துட்டே இருக்காங்க. உங்களுக்கு இப்போ திமுக நிறைய பேரை வலைவீசி தேடிட்டு இருக்கு. நீங்கள் திமுகவால் அழைக்கப்பட்டீங்களா, விஜயால் அழைக்கப்பட்டீங்களா? 2018 நான் நீக்கப்பட்ட உடனே பேசப்பட்டேன். திமுகவில் இருந்தது சார். இப்போ ஒரு பொங்கலூர் பழனிசாமி அவர் எங்கள் பங்காளி, அவர் கோயம்புத்தூரில் இருக்கார். அவர் தான் மாவட்ட பொறுப்பாளர். கேட்டார் என்கிட்ட. அப்புறம் 2021 என்னுடைய மகன் திருமணத்துக்கே திரு ஸ்டாலின் அவர்கள் அதுலேயே எல்லாரோடையும் அவர் அரவணைச்சு பண்ணார். அப்போ கூட சொன்னாங்க, நீங்கள் உங்கள் விருப்பத்தை தெரிவிச்சிங்கன்னா வந்து வாய்ப்பு இருக்குது என்று சொன்னாங்க. இப்போ அடுத்து நான் எந்த காலத்துலேயும் அதிமுக தாங்க, அதை தாண்டி எனக்கு அரசியலே இல்லைனாலும் பரவாயில்ல, கட்சியை விட்டு நான் மாறி போக மாட்டேங்க அப்படின்னு. அடுத்து விஜய் இதில் கூட செங்கோட்டையன் விஜயோட இணைஞ்சதுக்கப்புறம் வந்து என்னை சந்தித்தார், பேசினார், வந்துருங்க
அப்படின்னாரு. இல்லை நம்ம தலைவரோட பயணிச்சுட்டு இதெல்லாம் நமக்கு சரியாக வராதுண்ணே, பார்ப்போம், நம்ம கட்சிக்கு விசுவாசமாக இருந்தால் கட்சி நம்மளை கைவிடாது, எம்ஜிஆர் கைவிட மாட்டார், நடக்கும். அடுத்த எம்ஜிஆரே விஜய் தானே சொல்கிறாரு செங்கோட்டையன். நான் எம்ஜிஆர் எப்படி பார்த்தனோ அதுக்கப்புறம் அதோட எழுச்சி இப்போ இங்கே தான் மேடையில் அப்படின்னு பேசுகிறாரு. அதிமுகவில் இருந்த வரைக்கும் செங்கோட்டையனை விஷுவல்ஸில் எடுத்து பாருங்கள், எவ்வளோ மகிழ்ச்சியாக கம்பீரமாக இருந்திருப்பாருன்னு எடுத்துப்பார். இப்போ நான் சொல்கிறது எல்லோருமே, இப்போ நீங்கன்னு இல்லை, அதிமுகவில் செங்கோட்டையன் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளில் அவருடைய முகம், அகத்தின் அழகு முகத்தில்ன்னு சொல்கிறாங்கல்ல, எவ்வளோ கம்பீரமாக இருந்திருப்பார், மகிழ்ச்சியாக இருந்திருப்பார், ஒரு கெத்தாக இருந்திருப்பார். இப்போ பாருங்க, ஆதவ அர்ஜுனாவுக்கு பின்னாடி நின்று இருக்காரு. யாருங்க ஆதவ அர்ஜுனா? அடுத்த டெப்டி சிஎம் சார். இல்லை அவருடைய அரசியல் அனுபவம் என்னன்னு சொல்கிறேன். அரசியல் செங்கோட்டையினுடைய அரசியல் அனுபவம் என்ன? 77 எம்எல்ஏங்க, 74 என்னமோ கோயம்புத்தூர் பொதுக்குழுவுக்கு அந்த மாநாட்டு பொறுப்பாளர், இவர் பொருளாளர். ஆதவ அர்ஜுனா யாருங்க? திமுகவில் இணைஞ்சு தேர்தல் பணிக்கு 21 செய்கிறாரு, விசிகேயில் போகிறாரு. இவர் வந்தாருன்னா விசிகேவே செதறிடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் அனுப்புகிறாங்க. திருப்பி விஜய் கூட வந்து சேர்றாரு. இப்போ அது அவருடைய அரசியல், தனிப்பட்ட அவங்க குடும்பம், லாட்ரி அதெல்லாம் விடுங்க. அந்த அரசியல் அனுபவம்னா ஒரு வருஷம் 2 வருஷம், அதுக்குள்ளே 3வது கட்சி. திமுக, விசிகே, இது 3வது கட்சி. செங்கோட்டையன்கிறவர் 72லேருந்து ஒரு 50 ஆண்டு காலம் ஒரே கட்சியில் ஒரு 9 முறை சட்டமன்ற உறுப்பினர், துரைமுருகனுக்கு அடுத்த சீனியர் அவர். இன்றைக்கி அவர் போய் வந்து பாவம், அவர் நின்று விசில் ஊதுறதெல்லாம் பார்த்தா பாவமாக இருந்தது. அது எத்தனை ஃபஸ்ட் ரவுண்டு பாருங்கள், விஜய் அடுத்து செங்கோட்டையன் நின்னார், அதுக்கப்புறம் விஜய், ஆதவ், அதுக்கப்புறம் செங்கோட்டையன். இப்போ ஆதவ் இதெல்லாம் ஆனந்த், அதற்கப்புறம் தான் செங்கோட்டையன் போயிட்டு. அதான் சொல்ல, இப்போ இதெல்லாம் தேவையா என்ன? அது இப்போ இதை மனசில் வச்சு தான் வேலுமணி பேசினாரா? சிலர் வந்து நம்மள்கிட்ட ரொம்ப நாளாக இருந்தவங்க வந்து போயிட்டாங்க, இப்போ ஏன்டா போகணும்னு வருத்தப்படுறாங்க, திருப்பி அதே பதவி அதே இது கொடுத்தா வரேன்னு சொல்லிடுறாங்க. இருக்கலாம், அது யாரும் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இல்லை. ஆனால் அவர் ப்ரெஸ் மீட்டில் எனக்கெல்லாம் உரிய மரியாதை கிடைக்கிது, நான் சுதந்திரமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. என்ன பேச முடியும் சொல்லுங்க? இந்த ஒரு 3 மாதம் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அப்படியே ஓட்ட வேண்டியதுதானே அது. இப்போ அவர் பகுதியில் எப்படி சார் இருக்கு? செங்கோட்டையனுடைய அவர் செங்கோட்டையன் ஜெயிச்ச தொகுதி. பொதுவாக விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு 15% வாக்குலிருந்து 20% வாக்குகள் பெறலாம். நான் இது பல தொலைக்காட்சிகளில் சொன்னது. நான் என்னைக்கும் ஒரு அரசியல் இருக்கிறோங்கிறதுக்காக, உண்மைக்கு ஒரு கட்சி சார்பாக இருக்கிறோங்கிறதுக்காக உண்மைக்கு புறம்பாக நீங்கள் வந்து சொல்கிறது இல்லை. பட் அதையே எதிர்கொள்ளுகிற வியூகத்தை நம்ம வகுக்கலாம். விஜயை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினர் ஒரு தாக்கம் இருக்குது, பெண்கள், முதல் வாக்கா, அது இளைஞர்கள் ஒரு 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, அதில் வந்து ஒரு தாக்கம் இருக்குது. அப்புறம் இந்த எஸ்சி எஸ்டி, அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் இடத்துல வந்து ஒரு இது இருக்குது. இதெல்லாம் கூட்டி கழிச்சிங்கன்னா ஒரு 20% வாக்குகள். அது எங்கேருந்து எடுப்பார்? திமுக கூட்டணியா அதிமுக கூட்டணியா? அந்த 20% வாக்குங்கிறது எங்கேருந்து வரும்? எல்லா இடத்துலையுமே சமமாக போகும். திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால இப்போ பல நாளிகள் இந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா பல நாளிகள் தானே ஸ்டாலின் டார்ச்சர் பண்ணுறாரு, இந்த டார்கெட் பண்ணுறாரு. ஸோ அது அங்கிருந்து தான் போகும் பல திட்டங்கள். ஒரு பெரும்பான்மையாக திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள்கிட்டருந்து போகும். ஆனால் அதிமுகவுக்கும் ஒரு பாதிப்பு இருக்கும். ஆனால் அந்த செங்கோட்டையின் இதில் ஒரு நல்லது நடந்தது. இவர் அங்கே நடத்தப்படுகிற விதத்தை பார்த்துட்டு ஒரு பயம் அந்த பக்கம் திரும்பி பார்க்கல. ஒருவேளை செங்கோட்டை அங்கே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக டாம் டூம்னு இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் பேர் டெம்ப்ட் ஆகிருப்பான். அப்படியே செங்கோட்டையனுக்கே இந்த நிலைமடா அப்படின்னு ஒன்று. ஜேசிடி வந்து எனக்கு நல்ல நண்பர். அவர் அம்மா காலத்துக்கு முன், தலைவர் எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகே அவர் வந்து மூப்பனரோடு இருந்தார், தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்தார். அப்புறம் இங்கே வந்து சேர்ந்தார். பன்ருட்டியாரை பற்றியும் சொல்லிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த வயசில் புது கட்சி ஆரம்பித்து கூட்டணி ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. பின்புலமாக இருந்து யாராவது ஒரு வடிகால் அவரை முன்னால் நிறுத்தினா ஒரு ஊடக வெளிச்சம் கிடைக்கும்
அப்படிங்கிறதுக்காக அதை இல்ல சார், ஏற்கனவே அவர் OPS போன்ற ஒரு தலைவரை கூட விஜய் சரியா பயன்படுத்திக்கலையா? அவரா வழியக்கு ஆதரவு சொல்றேன் அப்படிங்கிறாரு. அவரெல்லாம் வயசு 88 வயசு ஆச்சு சார். அவர் என்ன இது பண்றாரு? சார் இப்போ அதிமுக அபிமானியா இல்லாம பொதுவான பார்வையில அதிமுக கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருக்கும், திமுக கூட்டணி சிக்கல் அதிகமா சார் இப்போ இருக்கிற நடைமுறை இப்படி பார்க்கணும்? இல்லை, கூட்டணின்னு எடுத்தீங்கன்னா இப்போ இந்த காங்கிரஸ் பிரச்சனை என்ன? பேசிட்டு இருக்கப்ப இருக்குமா இருக்காதானே தெரியல. அதான். ஸோ இப்போ அவங்க அந்த கூட்டணி இருக்குமா இருக்காதானே வந்து இல்ல அதே சிக்கல் அதிமுகக்குள்ளேயே போயிட்டு இருக்குல்ல சார். பாஜக அதிகமான இடங்கள் கேட்கறாங்க, இவங்களால தர முடியாதுன்ற பட்சத்தில் அதெல்லாம் மேனேஜ் பண்ணுவார். எடப்பாடி பழனிசாமி அதுல எல்லாம் கராரான ஆள். டெல்லிக்கு போயிருக்காரு. இதில் சார் இந்த இப்போ நேற்று டெல்லி பயணம், என்ன இல்ல அவங்க தான் இங்க வராங்க அமித்ஷா வீட்டிலே போய் அமித்ஷாட்டையே இல்லைங்க இதெல்லாம் முடியாதுங்க ஜி அப்படின்ட்டு வந்துடுவார். அதுலாம் பெருசாக ஒரு 30 சீட்டு 35 சீட்டுக்கு மேலையெல்லாம் கொடுக்க மாட்டார். சரி. இப்போ தேர்தல் அறிக்கைங்கிறது தேர்தல் அறிவிச்சதுக்கப்புறம் மாநாடு ஏதாவது ஒன்று போட்டு வெளியிடுவாங்க. இவர் என்ன பகுதி பகுதியாக அறிவிக்கிறாரு. நம்ம முதல்ல ஒரு 5 சரி, இவர் அள்ளி அள்ளி கொடுத்து இப்போ இன்னைக்கு இப்போ நான் உங்கள் இதுக்கு நிகழ்ச்சிக்கு வரையில் பார்க்குறேன், ஒரு 2-3 ஸ்கீமு. அந்த பசுந்தேயிலைக்கு 2 ரூபா, மீனவர்களுக்கு ஒரு 8000 ரூபாய், அடுத்து இந்த கைம்பெண்கள் மாற்றுத்திறனாளி அதுல எல்லாம் வந்து 2000 ரூபாய். அதுதான் நீங்கள் ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, அரசியல் என்பது சித்தாந்தம் மற்றும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் சார்ந்த அரசியலாக இன்னைக்கு மாறிடுச்சு. ஏன்? அது திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த பக்கமும் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த பக்கமும் இருக்கிற காரணத்தினால கொள்கை சார்ந்த அரசியல், நலத்திட்டங்கள் சார்ந்த அரசியலாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிற்கிது. அதனால தான் விஜய் பலம் பெற முடியல. இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் 2 பேருமே, இன்னொன்று கொள்கை சார்ந்த அரசியல். அதனால தான் விஜய் வந்து எடுபடலை. கொள்கை சார்ந்த அரசியலில் வந்து அதிமுக கொஞ்சம் உறுதியாக இல்லையோ? சில ஒன்றிய அரசு செய்யக்கூடிய அந்த இதெல்லாம் கொஞ்சம் வலுவாக கண்டிக்கல, வலுவாக குரல் கொடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல. அதெல்லாம் கொடுப்பாங்க தேர்தல் நேரத்தில் கொஞ்சம் நீக்கு போக்கா போவாங்க. அதற்கு பிறகெல்லாம் வந்து அந்த ஏன்னா அதிமுகவும் திமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கியாக திராவிட இயக்க கட்சிகளாகத்தான் பயணிக்கணும். அப்படி தான் பயணிப்பாங்க. அப்படி பயணிக்கிற வரைக்கும் தான் அது இல்லை. இப்போ அந்த இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ இரட்டை குழல் துப்பாக்கியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஜெயலலிதா கூட மோடியா லேடியான்னு கேட்ட ஜெயலலிதா எங்க, இப்போ இருக்கிற பழனிசாமி எங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறோம் சார். இன்றைக்கு நீட், அந்த நீட் அனுமதிச்சது யாருங்க? ஓபிஎஸ் உள்ள தமிழ்நாட்டுக்குள் அவர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது தேமுதிகவும் ஓபிஎஸ்ஸை பக்கத்தில் வச்சுக்கிட்டு திரு ஸ்டாலின் பாஜக செய்தது தவறுன்னு பேசுனா, அப்படி தவறு செய்தவர்கள் தானே உங்கள் பக்கத்திலேயே இருக்கிறாங்க. ஒன்று. சரி, எடப்பாடி பழனிசாமிக்கு பேச தெரியல, சொல்ல தெரியல, மக்களை கன்வின்ஸ் பண்ண தெரியல. அவர் இப்போ சட்டசபையில் இந்த இது நடந்தது. சட்டசபையில் வந்து அமைச்சர்கள் அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் அங்கேயும் வெள்ளந்தியே என்ன சொல்கிறாரு, நான் என்னங்க பண்ணிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு, நான் முயற்சி பண்ணி பார்த்தேன் அப்படிங்கிறாரு. தடுக்க முடியல, உத்தரவு உச்சநீதிமன்ற இதை. அப்போ அவர் என்னுடைய விளக்கம் என்னென்னா, குறைந்தபட்சம் நிதர்சனங்களை புரிந்து கொண்டு, சாத்தியக்கூறுகளை புரிந்து கொண்டு 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு உள் ஒதுக்கீட்டை வாங்கி கொடுத்தார். நான் நீட்டை ஒழிக்கிற ரகசியம் எனக்கு தெரியும், எனக்கு ஓட்டு போடுங்க, நான் வந்ததுக்கப்புறம் அந்த நீட்டை ஒழிச்சிட்றேன்னு சொல்லி பொய் சொல்லி வரல. இது முடியாதுப்பா, நான் உனக்கு ஆல்டர்னேட்டாக நான் இதை பண்ணித்தர்றேன், அதை செஞ்சு கொடுத்துட்டார். ஆனால் இங்கே என்னாச்சு, திமுகவில் உதயநிதி தான் பேசினார். இன்றைக்கி வரைக்கும் செஞ்சாங்களா என்ன? அப்போ போலியோ ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு சும்மா கொள்கை ரீதியாக நீங்கள் நீட்டை ஒழிக்கல, நீங்கள் அடிமையாக இருந்துட்டீங்க, ரைட்டு, அடிமையாக இருந்து 7.5% பெற்றுக் கொடுத்தாங்கல்ல. இல்லை, ஆனால் என்ன திமுக சொல்கிறாங்கன்னா, மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வந்தால் நாங்கள் செய்கிறோம்னு சொல்லியிருந்தோம். முதல்ல திராவிட சேர்ந்து போராட. அதனால தான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே சொன்னேன், 1.5 லட்சம் தமிழர்களை காக்கா குருவியை சுடுற மாதிரி சுட்டு கொன்ன திமுக வந்து இந்த சுட்டு கொன்ன காங்கிரஸோட கூட்டணி வைப்பது வந்து எவ்வளோ பெரிய பாதகம் சார். மத்தியில் ஆளுகிறவர்கள், அது காங்கிரஸ் கைது செஞ்சுட்டு வரணும்னு சொன்னவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இல்லை, நீங்கள் மத்தியில் ஆளுகிற கட்சிகள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு போன்ற
அரசியல் விழிப்புணர்வு உள்ள மாநிலங்களை, அது காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் புறக்கணிக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க. அது அந்த புறக்கணிப்புகளாலேயே திராவிட சித்தாந்த கொள்கைகள் வந்து வலுப்பெறுது. இன்றைக்கும் அதிமுக அந்த திராவிட சித்தாந்தங்களில் மிக உறுதியாக பயணித்தால் மட்டும்தான் எதிர்காலத்தில் ஒரு திராவிட கட்சியாகத்தான் நிற்க முடியும். அந்த சித்தாந்த அடையாளத்தை இழந்து விட்டால் ஒரு திராவிட கட்சியாக நிற்க முடியாது. அதுலேயே ஒரு முரண் இருக்குல்ல சார். இப்போ திராவிடத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜகவோட கூட்டணி சேர்ந்துட்டு திராவிடத்துக்கு நிற்கணும் அப்படின்னா அதிமுக எப்படி சார்? திமுக பாஜகவோட கூட்டணி சேரலையே என்ன? அதுதான் அதை தண்டிச்சிட்டாங்க. கூட்டணி என்பது வேறு, கூட்டணி என்பது வந்து வேறு, சித்தாந்தம் என்பது இல்ல. இவரு கொள்கையை வந்து கொள்கையிலேயே மாறுதில்ல சார். இல்ல, வாக்கு சிதறல்களை தடுப்பதற்கான ஒரு யுக்தி, அவ்வளவுதான். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வேற நான் வேறன்ட்டு போயிடுவாங்க. அது சார் பாஜக அதிமுகவை எப்படி தான் வச்சிருக்கு? உள்வாங்கி செரிக்குதா அல்லது அவங்க வளர்றதுக்கான உதவி பண்ணுதா? சரி, எந்த கட்சியாக இருந்து, இப்போ நான் வந்து காங்கிரஸ் கட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு இருக்கையில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இம்சை பண்ணுவாங்க. 60 சீட் இல்லைன்னா முடியாதும்பாங்க, 40 சீட் இல்லைன்னா முடியாதும்பாங்க. அப்புறம் அந்த திணிப்புகள் இருக்கும். இப்போ காங்கிரஸ் அது கூட்டணி நேரத்தில் இங்கே வந்து எப்படின்னா பழனிசாமியை தாண்டி மற்ற முன்னணி அமைச்சர்கள் முக்கியமானவங்களெல்லாம் பாஜகவே தன் கைக்குள்ளே வச்சுருக்கு. பழனிசாமி நம்ம சொல்கிறத கேட்கலன்னா அவங்கள வச்சு இன்னொரு பிரிவை உண்டாக்கலாம். செங்கோட்டையன் அப்படித்தான் களத்தில் இறக்கி விட்டாங்க. அவர் சுற்றிக்கிட்டு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தார் சார். என்னன்னாரு செங்கோட்டையன்? ஓபிஎஸ் அப்படித்தான் களத்தில் இறக்கி விட்டாங்க. அதாவது சொந்த புத்தியில் இருந்திருந்தா இந்த நிலை செங்கோட்டையனுக்கு வந்திருக்காது, ஓபிஎஸ்க்கும் வந்திருக்கு. நீங்கள் சொன்னீங்களா சார் அவரோட செங்கோட்டையன்ட்ட இந்த மாதிரி பாஜக எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசுனீங்களா அவர்கிட்ட? போவேணாம் அவசரப்பட்டீங்கன்னு. அவர் உங்களை மாதிரி உள்ளவங்களெல்லாம் நினச்சி தான் இன்னும் பெரிய தலைவர்கள்லாம் வருவாங்க, இன்னும் பெரிய ஆளுமை மிக்க வருவாங்க, முன்னாள் அமைச்சர்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. எனக்கு சொந்த புத்தி ஜாஸ்தியாக இருக்குது சார். அதனால் அடுத்தவன் சொல்கிறதுக்கு எனக்கு இல்லை. இப்போ சமீபத்தில் கூட சொன்னார் சார், தேர்தலுக்குள்ளே பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க, மாற்றம் வரும், அங்கேருந்து வரவங்க. அவர் வாய்ப்பு கிடைச்சா மாறி வந்துடலாம், தேர்தலுக்கு பிறகு பாருங்க மாற்றம் வருன்னார்ல. வாய்ப்பு கிடைச்சா அவர் மாறி வந்துடலான்னு நினைச்சு அதான் வேலுமணி பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்கிறது தான் இப்போ நம்ம கேள்விப்படுற வரைக்கும் பார்க்குற வரைக்கும். ஆனால் நீங்கள் ஒரு அதிமுகவை நீங்கள் வந்து அது இல்லைங்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சின்னு சொன்னாரா என்ன? அவரு அதிமுக தலைமையில் சொல்றாரு. பேச மாட்டாரு பாஜக. நான் இதே காங்கிரஸ் அப்படித்தான் சார் சொல்லுவாங்க, கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்லுவாங்க. காங்கிரஸ் மட்டும் திமுக கூட என்ன சொல்றாங்க? அதிகாரத்தில் பங்கு வேணும் சார். இது மாநில கட்சிகள், மத்திய அகில இந்திய கட்சிகள். ஆனா காங்கிரஸ் திமுக தேடி வராங்க சார். ஆனா இங்க வந்து அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது இல்ல, அதிமுக பாஜக தேடி போறாங்கல்ல. அப்படி இல்ல. டெல்லி யாரு போன நாடாளுமன்ற தேர்தல் இப்ப கதவு திறந்து இருக்குது, ஜன்னல் திறந்து இருக்குது, இன்னும் காத்து வந்துகிட்டு இருக்குது, அதிமுக வருமானு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னு பேசுனது இல்லை. சட்டமன்ற தேர்தல் பொறுத்தவரை அதிமுக தானே கூட்டணிக்கு பலமா இருக்கும். அப்படி இல்ல, அந்த அழைப்பு தொடர்ந்து அவங்க பேசிட்டு இருந்தாங்க. சரி, நாடாளுமன்றத்தில் வேண்டான்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ சட்டமன்றத்தில் சரி. நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் இல்லை, அடுத்த வர 2021 சட்டமன்ற தேர்தலையும் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு எடப்பாடி பழனிசாமி பேசினார். இப்போ திமுகவும் தனிச்சு கூட்டணி இல்லாமல் நின்றுருந்ததுன்னா இப்போ கலைஞர் காங்கிரஸை பற்றி என்ன சொன்னார்? கூடா நட்பு கேடா முடிஞ்சிருச்சுன்னு. அப்போ அதே மாதிரி தானே இதெல்லாம் கள சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அந்த தேர்தலில் வெல்லுவதற்கு, எதிராளிகளை சமாளிப்பதற்கு என்ன தேவையோ அந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறோம். ஏன் சார், இப்போ கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு இறந்ததற்கு எடப்பாடி பழனிசாமி போகாதது ஒரு விமர்சனம் ஆகுதுல்ல. இப்பேற்பட்ட தலைவர் வந்து ஒரு பார்த்துருந்துருக்கணும், 1000 தான் பிரச்சனை இருந்திருந்தாலும் அப்படிங்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? எனக்கு தெரியல. அது நல்லக்கண்ணு நிச்சயமாக நாம் வாழுகிற காலத்தில் ஒரு நல்லவரை, ஒரு கக்கனை நம்ம பார்த்ததில்லை, ஒரு காந்தியை பார்த்ததில்லை. ஆனால் அந்த கக்கன் காந்தி எப்படி இருந்திருப்பார்களோ அதை விட பல மடங்கு இன்றைய ஒரு அரசியல் தலைமுறைகளுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்தவர். சட்டமன்ற தேர்தல் எலெக்ஷன் நெருங்குது இல்லை, எல்லாருமே எம்எல்ஏ சீட்டுக்கு வாய்ப்பு கேட்டுட்ருக்குறாங்க. நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், அதிமுகவையும் விட்டு கொடுக்கல. எடப்பாடி பழனிசாமியை அவருக்கு சொல்ல தெரியல, அவர் இப்படி சொல்லியிருக்கலாம். அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி சொல்லிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவர் அதான் அந்த மாதிரி விட்டு கொடுக்காம பேசுறீங்க. இன்னும் எம்எல்ஏ சீட்டுக்கு தூது விட்டுருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் இது தூதெல்லாம் வந்து விடல். எந்த வாய்ப்பு கிடைத்தா போட்டி போடுவீங்க. நான் வந்து
வாய்ப்பு கிடைச்சா போட்டி விடுவோம். யார் வேண்டாம்னு சொல்லுவாங்க? அரசியலில் நான் என்ன முற்றும் துறந்த முடிவரும் இல்லை. ஆமாம், கட்சி பலமாக இருக்கணும். இது இன்னும் சொல்ல போனால் என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், எங்கே நிற்கிறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு 3 மாவட்டத்தில் எந்த தொகுதியில் வேணாலும் நிற்கிறேன்னு சொன்னேன். 3 மாவட்டம். யாரும் தோர்த்தார் சார்? யாரும் தோர்த்தார்? அது நல்லா இருக்காது. அது நீங்களே யூகிச்சுக்கங்க. வேலுமணியா இல்லை யாரு? இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க. ஒரு அபிப்பிராயம் தானே அது. அதிமுகலேருந்து கேட்டிருக்காங்க அப்போ எங்கே நிற்கிறீங்க அப்படின்னு. இல்லை அப்படியே இல்லை சார். இதெல்லாம் வந்து நம்ம 20 ஆண்டு காலம் சசிகலா காலத்தில் புறக்கணிக்கப்பட்டோம். நம்ம என்ன கட்சி விட்டு ஓடிவிட்டோமா என்ன? அவன் ஒரு எலெக்ஷனில் சீட்டு கொடுக்கலினாலே உடனே ஜம்ப் பண்ணிடுறாங்க. ஒரே எலெக்ஷன். இப்போ செங்கோட்டையன் எவ்வளோ நாளுங்க தாக்கு பிடிச்சார் கட்சி விட்டு நீக்கி? எனக்கு 9 வருஷம் ஆச்சு. அவர் 90 நாள் கூட தாக்கு பிடிக்கல. ஆமாம், இல்லை அதான் கேட்குறேன். நீங்கள் வேறு கட்சிக்கு போகலை, எடப்பாடிக்கு எதிராக பெரிய அளவில் பேச மாட்டேங்கிறீங்க. ஆட்சி விஷயம் நான் எடப்பாடி ஏதாவது தப்பு பண்ணால் சொல்லுங்க, பேசுவோம். விமர்சிக்கிறீங்க. அதிமுகவுக்கு எதிராக, திராவிட கொள்கைகளுக்கு எதிராக, எம்ஜிஆருக்கு எதிராக பேசுனா சொல்லுங்க. ஆமாம் சார், கட்சியின் குரலாக தான் ஒழிக்கிறீங்க. அவர் சார்ந்த சமூகமாகவும் இருக்கீங்க. இவ்வளவு திருப்பி திருப்பி கொண்டாந்து ஏன் சமூகத்தை உள்ள கோர்க்குறீங்க? இன்னமும் அந்த ஒரு பார்வை இருக்குன்னு நான் சொல்கிறேன் சார். எல்லாம் பொருந்திருப்பி எது தடுக்குது உங்களை கட்சியில் சேர்த்துங்கிறதா புரியாத. எம்ஜிஆர் தடுக்கிறார், அவ்வளோதான். எம்ஜிஆர் தடுக்கிறார். இல்லை, எம்ஜிஆர் வந்து நிச்சயமாக எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுவார் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. செல்வாக்கான கூட்டணி எங்கள்கிட்ட இருக்குங்கிறார். இது ஒரு கூட்டணியே ஒரு வலிமையான கூட்டணின்னு பார்க்குறீங்களா? திமுகவில் இப்போ இன்னைக்கு கூட சில கட்சிகள் போகுது. நீங்கள் 2004 நாடாளுமன்ற தேர்தலில் 7 கட்சி கூட்டணின்னு சொல்லி திமுக இருந்தது. 40க்கு 40 ஜெயித்தாங்க 2004. அதே 2006 வர்ற பொழுது அதிமுக கடைசி நிமிடத்தில் அந்த நூல் இலையில் தான் அந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்டு தான் வந்து திமுகவால் வந்து வர முடிஞ்சுது. அதை கொஞ்சம் சுதாரிச்சிருந்தேன்னா அன்றைக்கே ஆட்சிக்கு வந்திருக்கலாம். இது வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி அந்த வேட்பாளர்களை தேர்வு செய்கிறார், களத்தை எப்படி எதிர்கொள்கிறார், முக்கியமானவர்கள்லாம் முக்கியமான இடங்களில் போட்டியிடணும். தொகுதி மாறக்கூடாது. பல முன்னாள் அமைச்சர்கள் தொகுதி மாறி போட்டியிடுறது, அப்புறம் தேர்தலிருந்து ஒதுங்கிறது, அதெல்லாம் இல்லாமல் எல்லோரும் களத்தில் நின்று அந்த எம்ஜிஆர் கட்சி அப்படிங்கிற அந்த அடையாளம் மக்கள் மத்தியில் காட்டணும். சில இது சார், இப்போ ஜெயலலிதா இருக்கும்பொழுது நீங்கள் தான் வேட்பாளர் அப்படின்னு வேட்பாளர்கிட்ட சொல்லிடுவாங்க. ரெண்டாவது, பணத்தை பற்றிலாம் கவலைப்படாத, கட்சி பார்த்துக்கும், அங்கே வந்துடும், எல்லாம் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கப்புறம் நீ எவ்வளோ செலவு செய்வ அப்படின்லாம் கேட்குறாரு, அப்படின்லாம் இப்போ பேச எனக்கு தெரியல. என்கிட்ட யாரும் அப்படி கேட்டதில்லை. அப்படி யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேளுங்க. அது என்கிட்ட அப்படி யாரும் கேட்டதில்லை. இப்போ நீங்கள் நின்னப்பெல்லாம் எப்படி சார்? எப்போ நீங்கள் எலெக்ஷன் போடலாம்? நான் நின்ன போதெல்லாம் வந்து கட்சியிலிருந்து எல்லா தொகுதிகளுக்கும் செலவு செய்கிறத செய்வேன். அதே நான் எம்பிக்கு நானே பண்ணிக்கிட்டேன். எம்எல்ஏக்கு நிற்கிற பொழுது வந்து கட்சியிலேருந்து கொடுத்தாங்க, நானும் பண்ணேன். கட்சியிலேருந்து எல்லோருக்கும் என்னவோ அதை கொடுத்தாங்க, மிச்சத்தை நான் பண்ணிக்கிட்டேன். இந்த 10 ரெண்டாவது, பணம் ஒரு பொருட்டே அல்ல சார். நீங்கள் பணம் மட்டுமே வெற்றி தோல்விகளை வந்து நிர்ணயிக்கிறது அல்ல. அதெல்லாம் சும்மா நம்ம அந்த நேர தேர்தல் திருவிழாவில் அதெல்லாம் ஒரு அங்கம், அவ்வளோதான். பட் அது மட்டுமே வெற்றி தோல்வியே தீர்மானிக்கிறது இல்லை. வர எலெக்ஷனில் யார் சார் ஆட்சிக்கு வருவா? இப்போ திராவிட கட்சி ஆட்சிக்கு வரும், அதிமுக ஆட்சி அமைச்சரும். இந்த நம்பிக்கை தேர்தலை சரியாக அந்த 10,000 ரூபா பேசுங்கிறீங்களா சார்? இந்த எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சா 10,000 பேசும். இந்த திமுக அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்ப்பு மனநிலை இருக்கு. ஏன் இருக்கு? சட்டம் ஒழுங்கு இதுவரை தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அடுத்து கஞ்சா, குட்கா, போதை மாத்திரைகள், அடுத்து டாஸ்மாக், கிராமத்தில் பெட்டி கடையில் கூட இருக்குது. காலையில் 7 மணி 8 மணிக்கே குடிச்சிட்டு துணியெல்லாம் இல்லாமல் ரோட்டில் படுத்து கிடக்குறாங்க. அப்படி ஏதோ ஒரு பத்திரிகையில் தான் வந்து படித்தேன். இது வந்து இந்த அரசாங்கத்தில் ஒரு மிகப்பெரிய பலகீனம்.
இந்த டாஸ்மாக் கஞ்சாவை நாங்கள் கட்டுப்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்களே. அப்படின்னு சொல்கிறாங்க சார். தகவல் கிடைச்சா அது இடத்துல போய் நாங்கள் பறிமுதல் மாணவர்கள் பண்ணுறோம். வரை காவல்துறையால் மிகப்பெரிய களங்கத்தை இந்த அரசாங்கம் சந்தித்து கொண்டு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், கட்சிக்காரங்க அராஜகம், இந்த போலீஸ் ஸ்டேஷனை வந்து அந்த வட்டச் செயலாளர் கண்ட்ரோலில் இருக்குது, அதெல்லாம் இல்லை இப்போ. ஆனால் அதற்கு காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்கிற காரணத்தினால மிக ஒரு தவறாக கட்டுப்பாடு அற்ற, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்காத கள்ளச்சாராயத்தை, மது விற்பனை, போதை வஸ்துக்களை தடுக்காத காவல்துறையாக இன்றைக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஆற்காடு வீராசாமி அவர்கள் மின்துறை அமைச்சராக ஒரு இருக்கையில் கலைஞர் சொன்னார்னு சொல்லுவாங்க, ஏப்பா இந்த முறை நான் தோத்தோம்னா உன்னால தான்ப்பா, பவர் கட்டில் தான் தோத்தோம். அது மாதிரி இந்த முறை இந்த அரசாங்கத்துக்கு எதிராக கிடைக்கிற வாக்குகள் என்பது காவல்துறை. இது ஒன்று. அடுத்து லஞ்சம் ஊழல். ரொம்ப சிம்பிள். சென்ற முறை திரு ஸ்டாலின் என்ன பிரச்சாரம் எடுத்தார்? கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன். இந்த முறை மற்றவங்ககிட்ட சொல்ல வேணாம், அவரே அப்படி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்க முடியுமான்னு பார்ப்போமே. கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன், இதை ஒழிப்பதற்கு எனக்கு நீங்கள் வாக்களியுங்கள் அப்படின்னு அவர் போய் கேட்டால் சொல்லுவான்ல, ஒரு துண்டு சீட்டில் எழுதி கொடுப்பான்ல, ஐயா நான் இதுக்கு இவ்வளோ ரூபா கொடுத்துனுங்க உங்கள் அரசாங்கத்தில் தாங்க அப்படின்னு. இல்லை கொடுக்காதீங்க தானே சொல்கிறாங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க. அரசு அதிகாரிகள் கேட்டாலும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி வேறு வழியில் வந்து இப்போ பட்டா மாற்றணுமா அவங்களோட ஸ்டாலின்கிறத வச்சு இப்போ மாற்றினாங்க. விடுதலை பயங்கர கரப்ஷன் சார். அதெல்லாம் சும்மா சொல்லலை ஆன்லைனில் அப்படின்னு. அதெல்லாம் எல்லாம் கொடுக்குறத கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து வேலை நடக்குது. நடக்கிறது இல்லை. இல்லைன்னா கொடுக்குறது கொடுத்தா தான் வேலை நடக்குது. நடக்கிறது இல்லை. கொடநாடு கொலை வழக்கு தீர்வு வருமா வராதா? சொல்கிறாங்க இவருக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குது, அதனால தான் கொடநாடு வழக்கெல்லாம் அப்படியே இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, அந்த கொடநாடு இன்னைக்கு யாரோட நிர்வாகத்தில் இருக்கு? உங்கள் கீழே தான் இருக்குது. சசிகலா அவங்க நிர்வாகத்தில் இருக்குது. ஒரு சம்பவம் நடந்த உடனே அவங்க உடனே கொடநாடுக்கு அலறி அடிச்சுட்டு போயிட்டு, சார் உங்கள் நிறுவனத்தில் ஒன்று பல தாக்குதல்கள் உங்களுக்கு நடந்திருக்கு, உடனே உங்கள் ஆசிரியர் அந்த களத்தில் வந்து நின்று பத்திரிக்கையாளர்களை சந்திச்சாரா இல்லையா? அப்போ உடனே சசிகலா அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? நேராக கொடநாடுக்கு போய் எனக்கு இன்னென்னார் மேலே சந்தேகம் இருக்குது, இதை நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லணும். இல்லை சொல்லியிருக்காங்கிறாங்க. விசாரணைக்கு வந்தாங்க டி நகரில் இருந்தப்போ, அப்போ எல்லாத்தையும் நான் பக்கமாக எழுதி கொடுத்துட்டேன் சொல்லிட்டேன் அப்படிங்கிற. சரி, அதுக்கப்புறமா அதை வெளிப்படையாக சொல்லணும். இல்லை சரி, உடனே இப்போ ஒரு நிறுவனத்தில் நடந்துருது, அந்த நிறுவன உரிமையாளர் இவங்க தானே. அப்போ ஏன் இதை வந்து திமுக கவர்மெண்ட் என்ன சார்ஜ் ஷீட் போடுங்கன்னு சொல்லணும்? இவங்களுக்கு இபிஎஸ் கண்ட்ரோல் டீலிங் இருக்குமோ சார்? சசிகலாவுக்கு இபிஎஸ் கண்ட்ரோல் டீலிங் இருக்குமோ? அதுக்கு வாய்ப்புகள் குறைச்சல்னு நினைக்கிறேன். இப்போ நேற்று டெல்லி மீட்டிங்கில் கூட 3 பேரும் சேர்ந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மை? அது எனக்கு தெரியாத விஷயத்தை நான் தெரிஞ்சா சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி சார் தெரியாமல் இருக்கும்? இல்லை, அப்படி சேர்த்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இல்லை. இப்போ ஓபிஎஸ் திமுக அவர் போயிட்டாரு. இப்போ சசிகலா வந்து இந்த கூட்டணியாக வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நேற்று பேசினதா சொல்கிறாங்க. ஒருவேளை கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா இவ்வளோ அவசரமா இப்போ நேற்று தான் மோடி வராரு, மோடி இங்கே வராரு, பின்னாடியே இவர் போறாரு அப்படின்னு, அதுக்கு என்ன காரணம்? அது அவரே சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி எனக்கு மோடி மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு தொலைபேசி சொன்னார், செய்தியாளர் சந்திப்புல சொன்னாரு. ஆமா, இது அவ்வளோ அவசரமா போகணுமா? அப்படி இருந்திருந்தா சொல்லியிருப்பார்ல. அவரே மறுத்துட்டாரு. சசிகலாவை சொல்லித்தான் ஒருத்தர் கேட்குறாரு, புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்க கூட்டணிக்கு வருவாங்களா அப்படின்ட்டு. அவர் அதெல்லாம் இல்லைங்கிறது தானே சொல்லியிருக்காரு. என்ன காரணம் வேணாங்கிறது? எது? சசிகலாவை யார் வேணுங்கிறாங்க? இப்போ யாராவது இல்லைங்க அந்த அம்மா இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்க சார். அவங்களுக்கு வந்து பல கட்சிக்காரங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவர்களால். அடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ். இவர் பலன் பெற்றிருக்காருல்ல. யாரு? பழனிசாமி. யாரால? சசிகலாவை. இல்லை, அது வந்து அதிமுகவில் அன்றைய தேதிகளில் யாராவது ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படணும், யாராவது ஒருவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படணும். ஸோ அன்றைய தேதியில் இப்போ அப்படி பார்த்தா கலைஞர் முதலமைச்சர் ஆகிற பொழுது எம்ஜிஆர் ஆதரிச்சார். திருப்பி அதே கலைஞர் எம்ஜிஆர் கட்சி விட்டு நீக்கலையா சார்? ஒரு நேரத்தில் எடுக்கிற ஒரு முடிவுகள் இன்னொரு நேரத்தில், இப்போ அன்னை கலைஞர் வந்து இல்லை எம்ஜிஆரால் நான் பலனடைந்திருக்கிறேன்
அதனால நான் அவரை வந்து நீக்க மாட்டேன்னு சொன்னாரா என்ன? சார் எம்ஜிஆர் கலைஞரும் ஒரே காலகட்டத்தில் எழுந்து வந்த தலைவர்களாக இருக்காங்க. ஆனால் சசிகலா அடையாளப்படுத்தி வச்சுட்டு போகிறாங்கல்ல எடப்பாடி பழனிசாமியை. அவர் 89லயே எம்எல்ஏங்க. இப்போதானே உங்களுக்கு சொன்னேன் நான். 89ல் அது எடப்பாடி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவில் அறியப்படலை. 89ல் அவர் எம்எல்ஏ சார். அதுக்கப்புறம் அவர் அமைச்சர் சார். இருந்தார். ஆனாலுமே பெரிய அளவில் தெரியல. ஆனால் ஓபிஎஸ்க்கு பதிலாக இவர் முன்னிறுத்தப்படுறப்ப தானே ஊடகங்கள் ஓபிஎஸ் மட்டும் என்ன, அதுக்கு முன்னாடி அவர் அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி இல்ல முதலமைச்சர் இவ்வளவு பேர் இருந்தாலும் எடப்பாடி அடையாளம் காட்டினாங்களே. அதிமுகவுடைய கலாச்சாரமே அதுதானே சார். இல்லை இவ்வளவு பேர் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்து அவர் அடையாளம் காட்டினாங்க. அந்த விசுவாசத்துக்காக இருக்க வேண்டாமா? அன்றைய தேதிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர் ஆதரித்தார், அவ்வளவுதான். அப்படி வேணா வச்சுக்கலாம். சரி, இப்போ அன்டிஸ்பியூட்டட் லீடரா அது எடப்பாடி எதுக்குன்னா ஓபிஎஸ் காலி பண்ணுங்கிறதுக்கு ஆதரிச்சார். சார் இப்போ அவர் வந்து யாராலையும் எதிர்கொள்ள முடியாத தனித்த ஒரு தலைவரா மாறிட்டார்ல எடப்பாடி பழனிசாமி. சசிகலா தொடர்ந்த வழக்கு முடிஞ்சு போச்சு, ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ இனிமே அவர் மட்டும் தான் ஒரு கட்சிக்கு தலைவருடைய தகுதி என்னன்னு நினைக்கிறீங்க? நீதிமன்றத்தில் வெல்வதா, மக்கள் மன்றத்தில் வெல்வதா? மக்கள் மன்றத்தில் வெல்றது தான். இந்த தேர்தலில் வென்று ஆட்சி அமைத்தால் நிச்சயமா அதிமுக வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய இடம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உண்டு. ஒருவேளை தோற்றால் என்ன ஆகும் சார்? நடக்கட்டும், அத்தைக்கு மீசை முளைக்கட்டும், அப்ப நம்ம அதை பத்தி பேசுவோம். இல்லை இப்போ இருக்கிறது இப்போ திமுக தான் வலுவாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றியே நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்களா? சார் அதெல்லாம் பர்செப்ஷன் சார். அது வந்து பர்செப்ஷன் வேற, கள நிலவரங்கள் வேற. பல நேரங்களில் வந்து அந்த ஊடகங்களால் உருவாக்கப்படுறது, மக்கள் மனதளவில் நினைப்பது வேறு, ஆனால் செயல் வடிவம் பெறுவது என்பது வேறு. பர்செப்ஷன்ல அதிமுக பின்தங்கி இருக்கோ அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுல ஓபிஎஸ் அந்த பக்கம் போயிட்டார், இந்த பக்கம் பெரிய கூட்டணி. இப்போ காங்கிரஸ் வெளியே போயிடும் யாராவது இப்போ நினைச்சாங்களே? ஒரு வியூகம் அமைக்கிறதுலையே ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அந்த தரப்புக்கு வந்து ஒரு இது இல்லைங்கிறாங்க. இல்லை நான் சொல்றது தேர்தல் வியூகமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ கடைசியாக இப்போ மதுரவாயலில் எங்கே பேசினார்? மதுரவாயல் தானே, மதுரவாயலில் பேசினார். என்ன திமுக திட்டம் கொண்டாந்துருக்கு பாருங்க, இதெல்லாம் என்ன பேர் அப்படின்னு சொல்லி அந்த திமுக திட்டங்கள்லாம் படிக்கிறார். இதை வந்து டிஎம்கே என்ன பண்ணுது, அதிமுக திட்டங்களை எடப்பாடியே அதான் சொல்லிட்டேன்ல சார், அவருக்கு சரியா பேச தெரியுது இல்லை சார். பார்த்தீங்களா? இல்லை இல்லை, அதாவது செய்கை. இப்போ நான் அந்த நீட்லேயே சொன்ன பாருங்க, இது முடியாதுங்க. நான் 7 இப்போ சட்டசபையில் இங்கே விடுங்க, அசம்பிளியில் திருப்பி அடிச்சிருக்கலாம். ஏங்க முடியாதுன்னு நான் ஒத்துக்கிட்டு 7.5% கொண்டு வந்தேன். நீங்கள் அந்த ரகசியம் எனக்கு தெரியும், நீங்களே 5 வருஷம் என்னையா பண்ணீங்கன்னு கேட்டிருக்கணும்ல. இவர் தப்பு செஞ்சுட்ட மாதிரி இவர் நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டாரு. இந்த மாதிரி விஷயங்களை ஏன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் சார். இப்போ நம்மெல்லாம் இப்போ அமித்ஷாட்ட போய் பேசுறதுன்னா கொஞ்சம் தயங்குவோம். எப்படா சொல்கிறது, மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறதுன்னு. ஒரு கட் அண்ட் ரைட்டு அதெல்லாம் முடியாது. ஜி உங்களுக்கு 20 சீட்டு தான் 30 சீட்டு தான் முடிக்கிறாருல்ல, சொல்லுவாரா சார் அப்படி? அதெல்லாம் சொல்லுவார். போன தடவை கொடுத்தாருல 20 தானே கொடுத்தாரு. இந்த முறை ரொம்ப அதிகபட்சம் என்ன தலைகளாக நின்னாலும் 30 தாண்ட மாட்டார். அதுல எல்லாம் கராராக இருக்கார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க திராவிட ஆட்சி தான் அமையும், அதிமுக ஆட்சி தான் அமையும் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இவங்க இப்போ மேடையில் பேசும் கூட நயினார் சொல்கிறாரு, இங்கே நம்ம பாருங்க நம்ம கட்சிக்காரங்கெல்லாம் எம்எல்ஏ அமைச்சர் தலைவராக இருக்காரு பாஜக. அப்படித்தானே சொல்லுவாங்க. அமைச்சராக அதில் வந்து ஒருத்தர் அமைச்சராவாருன்னு சொல்கிறாரு. கூட்டணியாச்சு வரப்போகுதோ அப்படின்னு. இன்னைக்கு அவர் எங்கே இருக்காருன்னு கேட்குறேன். எந்த கட்சிக்கு தலைவர்? இப்போ சீமான் என்ன சொல்கிறாரு? ஆட்சி அமைப்புன்னு சொல்றாரு, தனித்து போட்டிடுறாரு. அது என்ன சொல்றாரு? ஒரு கட்சி வச்சிரு, அதனாலதான் சார் அவங்க கட்சி சார். இல்லை இது இப்போ அவங்க சொல்றது வேற சார். இப்போ கூட்டணியில் இப்போ நீங்க தானே சொல்றீங்க அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்துடும், வெற்றி பெற்றும் சொல்றீங்க. கூட்டணி வரணும்னு சொல்லலாம், அதிமுக தனிச்சு ஆட்சி அமைக்கும்னு சொல்றேன். சரி, அப்போ கூட்டணியில் இருக்குல்ல பாஜக, ஆமா, அந்த பாஜக சேர்ந்தவர் அமைச்சராக அதில் வருவான்னு சொல்றாருல்ல நயினார். அவர் மத்திய அமைச்சர் ஆகலாம்ல, சட்டமன்றத்தில் சொல்றாரு அவரு. நீங்க உடனே அவருக்கு ஒரு ஆசை தானே சார். அப்படி புரியாம பதில் சொல்ல புரிஞ்சுக்கிட்டே இல்ல இல்ல, அப்படி அவருக்கு ஒரு ஆசை இருக்கலாம். ஒருவேளை வந்து நமக்கு ஒரு துணை முதல்வர்னு சொல்றாங்க. ஒருவேளை தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் அதிமுக சேர்ந்துடலாம்னு நினைச்சிட்டேன். அண்ணாமலைய மாநில தலைவர் ஆக்கிட்டு அவர் அதிமுக சேர்ந்துடலாம், தாய் முதல்வர் சொல்றாங்க சார் அவரை. நயினார் ஒருவேளை வேலுமணி சொன்னார்ல, போனவங்க எல்லாம் திருப்பி வர்றேன்னு கேட்டிருக்கு. அந்த லிஸ்ட்ல நயினார் வைக்கிறீங்க. ஆளப்போவது அதிமுக தான் சார். ஆனா இந்த தேர்தலை சரியாக கட்டமைக்கணும். சப்ஜெக்ட் டு தட். நீதிமன்றங்களில் பெறுவது வெற்றி அல்ல, மக்கள் மன்றத்தில் பெறுவது தான் வெற்றி. ரொம்ப நன்றி சார். அரங்குக்கு வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க, உங்களை பற்றியும் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.